ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜூம் மீட்டிங் போட்டும் நிறைய டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அடுத்தடுத்து வேலைகள் இருந்ததுனால ஜூம் மீட்டிங்குள்ள வர முடியலனாலும் நம்ம மீட்டிங் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கவுன்சில் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து டைட்டில் பார்க்கறது என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசனைன்ற பற்றியும் ஒரு ஐடியா கிடைச்சது. அதாவது ராகு கேது கொடுக்கும் பலன்கள் நிலையானதா அப்படிங்கிற ஒரு டைட்டில். இதுல என்ன கேள்வி? ராகு கேது யோகம் செஞ்சா அது வாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, நிலையானது தானே அப்படின்னாக்கா, ஒரு சிலருடைய இது லைஃப்பை பத்தி, நம்ம லைஃப் ஹிஸ்டரியை பத்தி கேட்குறப்ப நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, ராகு தசை நடந்துச்சுவாரு, அப்போ சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, அருமையா இருந்தி. இந்த குரு தசை என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அப்ப இருந்து பிரச்சனை, கடன், தொழில பஞ்சாயத்து இப்படிங்கிற மாதிரியான ட்ரபிள்லயே சுத்திக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சாதாரணமா இருந்தேன், ராகு தசை வந்தது பாரு, அதுக்கப்புறம் ஒரு தூக்கி விட்டுச்சு பாரு, இன்னைக்கு வரைக்கும் அதுலதான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து ராகு முடிஞ்சு குரு வரையில கவுத்து விடுது, ஒருத்தருக்கு வந்து ராகு முடிஞ்சு அடுத்து குரு வரையில யோகமா இருக்குது. இது ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட்ல சாயா கிரகத்துல கேது. இந்த சுக்கிர தசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பொருளாதார விருத்தி, வருமானத்துல விருத்தி, சொத்து சுவஞ்சம் இருக்கு அப்படி இப்படின்னு அவங்க வாட்டுக்கு ஜம்முன்னு வந்துருவாங்க. இதுல வரையில, அதாவது கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை வரையில. சிலருக்கு சுக்கிர தசைக்கு முன்னாடி கேது தசையிலேயே ஸ்டார்ட் ஆயிடும். இங்க பாரு, எனக்கு தசை என்னமோ கேதுன்னு சொன்னாங்க, ஆனா கேது தசையில நான் கோடியில சம்பாரிச்சேன், சொத்து வாங்கினேன், ஆபீஸ் வாங்கினேன், அல்லது சொந்த தொழில வந்து முன்னுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து நிறைய உண்டு. அதுக்கப்புறம் சுக்கிர தசை வரையில அதை மல்டிபிள் ஆக்குறதுக்கான வாய்ப்பும் உண்டு. சிலருக்கு வந்து கேது தசை வந்து ரொம்ப சிரமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சுக்கிரன் வரையில நல்லா அள்ளி கொடுத்துட்டு போறதுங்கிறதும் உண்டு. அப்போ ஒரு பலன் நடக்குது அப்படின்னா அந்த பலன் வந்து எவ்வளவு காலத்துக்கு கூடவே வரும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். அப்ப எவ்வளவு காலத்துக்கு கூடவே வரும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, இப்ப கேது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கிறவர் வந்து யாரு கொடுத்தாலும் சரி, அதாவது ராகு கொடுத்தாலும் சரி, கேது கொடுத்தாலும் சரி, சனி கொடுத்தாலும் சரி, ஈவன் குரு கொடுக்கிறவர் தானே, குரு கொடுக்கிறது, சுக்கிரன் கொடுக்கிறது, இப்படி மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுல யோக பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி பேசும் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று உண்டு. ஒருத்தருக்கு வந்து யோக தசை நடக்குது சார், கஜகேசரி யோகம் இருக்கு, குரு சந்திர யோகம் இருக்கு, குரு மங்கள யோகம் இருக்கு, சதுரு சாகர யோகம் இருக்கு, இப்படி எக்கச்சக்கமான யோகம். ஏதோ ஒரு யோகம் வந்து ரொம்ப வெயிட்டா உட்காந்து தசை நடத்தணும். சரி, இப்போ நிறைய யோகங்கள் இருக்கு, இத்தனை யோகம் இருக்கு, ஆனா நான் கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க சிலர். என் ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு, சகட யோகம் இருக்கு, கஜகேசரி யோகம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. இவ்வளவு யோகம் இருந்தும் சிலர் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அங்கதான் ஆண்டவனுடைய அந்த மேஜிக் வந்து தெரிய வரும். எப்படின்னா, சிலருக்கு எல்லா யோகமும் இருக்கு ஜாதகத்துல, ஆனா அவங்க ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதை இன்னொரு டைப்ல சொல்றேன் நான். எப்படின்னா, 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் உச்சம் அப்படிலாம் இருக்கும். 2 கிரகம் ஆட்சி, 3 கிரகம் ஆட்சினா அவர் வேலைக்கு போயிட்டு இருப்பார் சர்வசாதாரணமா. சிலருக்கு வந்து எந்த கிரகமே ஆட்சி இருக்காது, எந்த கிரகமே உச்சம் இருக்காது, பொருளாதாரத்துல வந்து பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய உதாரண ஜாதகங்கள்லாம் சொல்லலாம். சரி, இப்போ ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இது திரைத்துறையில வந்து இன்னைக்கு சீஃப் அது கிங்கா இருக்கிறதுங்கிறது ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா. அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் ஆட்சியும் கிடையாது, எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது. சரி, அதே சமயத்துல வந்து ஒரு இப்ப நம்ம ஜாதகங்களே எடுத்துக்கோங்களேன், நமக்கு ஆட்சி இருக்கும், உச்சம் இருக்கும், நீச்சம் இருக்கும், நீச்சபங்க ராஜயோகம் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். ஆனா அது வேலை செய்ய மாட்டேங்குதா? அப்ப நம்ம ஏன் சாதாரணமா இருக்கிறோம்? இந்த ஒரு கிரகமும் ஆட்சி இல்லாம ஏன் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னாக்க, விஷயம் என்னன்னா, முதல்ல ஜாதகத்துல யோக பாக்கியம்ங்கிறது பிளேஸ்மெண்ட் கரெக்டா உட்காரணும். கிரகங்கள் இது உட்கார்ந்துட்டா மட்டும் எல்லாம் வந்துரும்னு அர்த்தம் இல்லை. அந்த உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவருக்கு தசை ஆரம்பிச்சு நடக்குது பாருங்க, அந்த தசை அதுக்கு மேட்ச் பண்ணி ஈக்குவலா வரணும். அப்படி ஈக்குவலா மேட்ச் பண்ணி கூடவே வந்ததுன்னா, இந்த தசையும் அவருடைய வயசும் சம்பாதிக்கிற காலமும் எல்லாம் சேர்ந்து வருதுங்கிற பட்சத்துல அப்பதான் அது வந்து பூமப் ஆகும். அப்போ பூமப் ஆகல பெரிய லெவல்ல வரும். இப்ப இதை இப்படி சொல்லலாம், பாறையில வேட்டு வைப்பாங்க கிணறு தோன்றப்ப, கிராமத்துல இருந்தவங்களுக்கு தெரியும்.
நல்லா ஓட்டைய போட்டு மருந்தெல்லாம் கிட்டிச்சு அதுல வேட்டை வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அடிச்சு தூக்கி எறியும் கல். எங்க அந்த பக்கத்துல இருக்க தோட்டத்துக்கெல்லாம் கொண்டு போய் போட்டுரும். பக்கத்துல ஊர் இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல ஓட்டு மேல எல்லாம் கல் விழுகும். அது ஓடெல்லாம் உடையும். அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்பெல்லாம் வந்து எல்லாம் நாங்க வேட்டு வைக்க போறோம் எல்லாம் போயிருங்க அப்படின்னாக்கா எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. யாரும் சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. அப்படி இருந்த காலம். அதே இது இப்ப வேட்டு வைப்பாங்க. அதே மாதிரி பாறையெல்லாம் பேக்கிறதுக்கு வேட்டு வைப்பாங்க. அந்த வேட்டு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த பாறை அப்படியே அப்படி தூக்கி அங்கனையே கீழே போட்டுரும். அவ்வளவுதான் மருந்து வச்சிருப்பாங்க அதுல. அப்படி லைட்டா தூக்கி அப்படியே போட்டுரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் மிச்சத்தை எல்லாம் கை வேலை பண்ணி அதுல இருந்து மேல கொண்டு வருவாங்க. இது மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு யோக பாக்கியத்தை கொடுத்திருந்தாலும் அது பேர்ன் ஆகிறதுங்கிறது வந்து அந்த திசை வந்து அடுத்தடுத்து வர்ற திசைகள் எல்லாமே யோக திசையா வந்துச்சுன்னா எக்கச்சக்கமா பர்ன் ஆயிரும். அடுத்தடுத்து வர்ற திசைகள் வந்து தோஷமான திசைகளா இருந்ததுன்னா ஒரு பக்கம் யோகத்தை அனுபவிச்சு ரிவர்ஸ்ல போயிட்டே இருப்பான். சிலருக்கு எல்லா யோகமும் இருக்கும், ஆனா எதையுமே வந்து முழுமையா அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்காது. காரணம் என்ன? ஆட்சி பெற்ற திசை 50 வயசுல வருது, உச்சம் பெற்ற திசை 68 வயசுல வருது, அப்புறம் வந்து நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கிறவனுடைய திசை அது 60 வயசுக்கு மேல வருது, இல்ல 70 வயசுல வருது. இப்படி வந்துகிட்டு இருக்கும். வந்து என்ன செய்ய போறோம்? அப்ப எங்க வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போறேன்ற மாதிரி நாங்களும் பந்தாவா வந்து நாங்களும் வந்து எனக்கு இந்த யோகா வாக்கியம் இருக்கு யோகா வாக்கியம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ ஒரு பக்கம் ஜாதகத்துல அந்த கிரக நிலைகள் அடைவு கரெக்டா இருக்கணும், இன்னொரு பக்கத்துல அதுக்கேற்ற தசா புத்தி பர்ஃபெக்டா நடக்கணும். அந்த இந்த பெர்ஃபெக்ஷனும் இந்த பக்கம் அந்த ஜாதக அமைவு யோக பாவமும் சேர்ந்திருக்கல அந்த தசை அவங்கள தூக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது ஃபைனான்சியலாவோ பேரு புகழ்லையோ அந்தஸ்து கௌரவத்திலேயோ அல்லது அறிவிலேயோ அவங்கள பெரிய அளவுல தூக்கி விட போகுதுன்னு அர்த்தம். அப்ப அது எப்ப தூக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப வந்து யோக திசை அப்படின்னு எடுத்துட்டா ஒரு சனி தசை யோக தசைன்னு வச்சுக்கிருவோம். சரியா? சனி தசை யோக தசையான்னு கேட்கக்கூடாது. யோக தசை உண்டு. சனி தசை ரிஷப லக்னத்துக்கு சனி யோகாதிபதி இல்லையா? அது மாதிரி துலா லக்னத்துக்கு சனி யோகாதிபதி இல்லையா? அதனால யோகத்தை செய்வார். சரி, இன்னும் கூட எடுத்துக்குவோம். சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி யோகாதிபதி இல்லையா அப்படின்னாக்க யோகாதிபதி இல்லை, ஆனா அவர் யோகத்தை செய்வார். அதுக்கான அமைவுல உட்காந்துருந்தா நிச்சயமா செய்வார். சரி, அது இருக்கட்டும் சார். சனி தசை யோக தசை அப்படின்னு அதுல டிசைன் ஆயிருக்கு ஒரு ஜாதகத்துல. அந்த சனி தசை நடத்துறப்ப இவர் வந்து அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடுறாரு. எது? ஒரு வேலையில இருந்து ஒரு சொந்த தொழிலுக்கு வர்றாரு, ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறாரு, ஒரு வண்டி வாகனம்லாம் வாங்குறாரு, பெரிய லெவல்ல பூமை பார்க்க போறாரு. அப்படியான ஒரு தசை வந்து ஸ்டார்ட் ஆகுது. சனி தசை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனது நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம்? சுய தசை சுய புத்தி வேலை செய்யாது. தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றது. இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதில் சொல்லியிருந்தேன். ஏன் வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு குழந்தையுடைய பிறந்த நேரம் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிடுறேன். ஒரு குழந்தையுடைய பிறந்த நேரம் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்? ஒரு இதை வச்சு சொல்லுவோம். அதாவது குழந்தையினுடைய பிறந்து அது ஃபர்ஸ்ட் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்மூச்சுன்னு ஒண்ணு எடுக்கும். இந்த காத்து உள்ள போகும் இல்லையா? ஏன்னா அம்மாவுடைய வயிற்றுல இருக்கல பஞ்சபூதங்கள்ல காத்தும் நிலமும் பக்கத்துல படாம இருக்கும். இந்த நிலமும் காத்தும் பக்கத்துல படும். நிலம்புறது கூட டைம் ஆகலான்னு வைங்க, ஆனா காத்து உள்ள போனா தான் உசுறு. அப்போ அந்த முதல் உள்மூச்சு எடுக்கிற டைம் தான் பிறந்த நேரம். அந்த முதல் உள்மூச்சு எடுக்கிற டயத்தை அவ்வளவு அக்யூரேட்டா நம்ம கணிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. நான் சொல்றது ஜாதகம் கணிக்கிறத சொல்லல சார், அந்த டயத்தை பார்த்து எழுதி வைக்கிறத சொல்றேன். அதுவே கணிக்க முடியாது. என்ன காரணம்? சர்ஜரியில எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்ஸ் வந்து முதல்ல அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தை பார்க்கறதோ அல்லது தாயினுடைய ஆரோக்கியத்தை பார்க்கறதோ அதுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்களே தவிர இந்த டயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் குறிச்சு கொடுப்பாங்க. இப்படி குறிக்கிறப்ப அவங்க பார்க்குற வாட்ச் போக்குவரத்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அவங்களும் குறிக்கிறது கரெக்டாக குறிக்கணும். அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கு. அதில் அவ்வளோ அக்யூரேசி எல்லாம் வராது. அப்போ அந்த அக்யூரேசி வரல அப்படிங்கல என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் முன்னால கொஞ்சம் பின்னால இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது மாறுறதுக்கு? இந்த தசாபுத்திகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் ஒருத்தருக்கு ராகு தசை முடிஞ்சு குரு தசை ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம கால்குலேஷன்ல அது வருதுன்னா மேபி அவருக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வித்தியாசம் ஆனா கூட 4 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது 4 மாசம் கழிச்சு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி முன்ன பின்ன வரும். நான் சொல்றதுங்கிறது வந்து ஒரு சின்ன வேரியேஷன். இது வந்து டைம் குறிக்கிறதுல மட்டும். அதுக்கப்புறம் நீங்க பஞ்சாங்கம் டு பஞ்சாங்கம் வர்ற வேரியேஷன் ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா நீங்க திருக்கணித பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கமும் தானே சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. திருக்கணித பஞ்சாங்கத்திலையும் வாக்கிய பஞ்சாங்கத்திலையும் கணிதம் பண்ணா வேறுபாடு வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்திலேயே 2 பஞ்சாங்கத்தை எடுத்துங்க. சரியா? நம்ம பிராண்ட் நேம் எல்லாம் சொல்ல வேண்டாம். 2 வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்து 2 வேற வேற பிராண்ட் வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்க ஜாதக கணிதம் பண்ணி பாருங்க, டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரும்.
2 திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்து அங்க கணிதம் பண்ணி பாருங்க. ரொம்ப பிரமாதமான கால்குலேஷன் ரான்ல அங்கேயும் டிஃபரன்ஸ் வரும். சரியா? நான் சொல்றது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் டிஃபரன்ஸ் வேணாம். திருக்கணிதத்துக்குள்ளேயே டிஃபரன்ஸ் வரும். அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த கால்குலேஷன் போடுறதுங்கிறதுனால அவ்வளவு அக்யூரசி கிடைக்காது. அதனால சுயதசை சுய புத்தி எந்த இடத்துல வந்து மாறுது அப்படின்னு சொல்ல முடியாது. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காலையில வந்து பொழுது விடிஞ்சிருச்சா அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்றோம்? வெளிச்சம் வந்ததுமே பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுதுங்கிறது சூரியன். ஆக்சுவலா சூரியன் வெளிக்கிளம்புனதுக்கு அப்புறம் தானே பொழுது வருதுன்னு சொல்லணும். ஆனா நமக்கு வெளிச்சம் வரையிலேயே நம்ம என்ன சொல்லிடுறோம்? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி சூரிய கதிர்கள் வெளில வந்ததுமே நமக்கு வெளிச்சம் வந்துருது, விடிஞ்சிருச்சுன்றோம். ஆனா ஆக்சுவலா விடிஞ்சிருக்கா? இல்ல. சரி, அப்ப 6 மணில ஆரம்பிச்சு ஒரு 7 மணி வரைக்கும் வச்சுங்களேன். என்னன்னு சொல்றோம்? விடிய காத்தால நேரம் அல்லது மார்னிங் டைம் அப்படிமா. இதே இது வந்து கிராமத்துல எல்லாம் வந்து ஈவினிங் டைம் பிரமாதமா சொல்லுவாங்க. பட்டியாள் நேரம், பட்டிக்கு ஆள் படுக்கிறதுக்கு போற நேரம், ரேக மறைய வரந்த மறையிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அப்போ இந்த பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்தியா காலம், இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய சந்தியா காலம், அந்த சந்தியா காலம்ங்கிறத பர்ஃபெக்டா நம்ம வந்து மாத்தி எடுத்துட முடியுமா அப்படின்னாக்க எடுக்க முடியாது. சரி, இல்லப்பா இந்த காலத்துல சயின்ஸ்ல சூரிய உதயம்லாம் எம்புட்டு பெர்ஃபெக்டா வைக்கிறாங்க, நீ வாட்டுக்கு என்னத்தைய வச்சுக்கிருக்க அப்படின்னம்னாக்க வேற ஒண்ணும் இல்ல. சூரிய உதயம்லாம் வைக்கிறாங்க, எப்படி வைப்பாங்க? அதே 3 வாக்குல வச்சிருப்பான். ஒண்ணு வந்து ஆரம்பம், மத்திமம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த கிரகணத்துல எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி, அதாவது என்னன்னா சூரியனோட மண்டை மட்டும் வெளியே தெரியுதுன்னு வைங்க, தலை மட்டும் தெரியல, அதுவே சூரிய உதயம்னு எடுத்துக்கிறது. அல்லது அந்த சென்டர் புள்ளி இருக்கு இல்லையா, அந்த சென்டர் புள்ளி வெளியே வரையில தான் உதயம்னு எடுத்துக்கிறது. இதுலயே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கு. இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுல தான் வந்து ஜாதகம் கணிச்சு பலன் சொல்லிக்கிருக்கான். அப்ப இதுல வந்து அந்த சென்டர்ல வந்து இந்த சுயதசை சுய புத்தி பலன் கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு இம்புட்டு பிரச்சனைகள் இருக்கு. இத்தனையும் தாண்டித்தான் சுயதசை சுய புத்தி பலன் கொடுக்குமாங்கிறது. ஆனா அடுத்த புத்தி வரையில கண்டிப்பா பலன் கொடுக்க வந்துடும். என்ன காரணம்னா ஒரு மேக்சிமம் பீரியட், அதாவது அந்த திசையில வந்து ஒரு 10% அல்லது ஒரு 15% அதுல கவர் ஆகும். எது? சுய புத்தியில. அப்படி கவர் ஆச்சுன்னாக்கா அந்த அதுக்கு மேல வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தா ஜாதகத்துல தப்பு வந்துடும். ஸோ அந்த வகையில வந்து அந்த சுய புத்தி முடிஞ்சதுமே வந்து அடுத்து வர்ற புத்திகள் வந்து பாசிட்டிவா இருக்கும், நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து அப்புறம் கணிச்சிட்டு வர்றோம்னு வைங்க. ஆனா ஆக்சுவலா சுயதசை சுய புத்தி பலன் கொடுக்கும். சிலருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தசை ஆரம்பிச்சதுமே பலன் கொடுக்க ஆரம்பிச்சு. நம்ம அதுக்கும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பலன் கொடுத்தால் அது வந்து வாழ்க்கை ஃபுல்லா அப்புறம் அந்த தசை ஃபுல்லா வேஸ்டா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டும் வச்சிருக்கோம். ஆனா அப்படி கிடையாது, தசை ஃபுல்லா வேஸ்டாலாம் போகாது. ஸோ மொத்தத்துல இந்த சுயதசை சுய புத்தி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டும் உண்டு. சரி, அப்போ இங்க வந்து ராகு தசை முடிஞ்சு குரு தசை என்டர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ராகு தசை ஒருத்தருக்கு யோக தசையா நடந்திருக்குது, அடுத்து வர்ற குரு தசையும் யோக தசையாவே இருக்கு. அப்படியும் இருக்குமா? அது எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்கு ஒரு பதில் இருக்கு. என்ன தெரியுமா? குரு வந்து ராகுவோட சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராகுவும் குருவும் ஒன்னா இருக்காரு. எங்க இருக்காங்க? தனுசுல இருக்காங்க, இல்லாட்டி மீனத்துல இருக்காங்க, இல்லாட்டி கடகத்துல இருக்காங்க. அப்படி வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டா தனுசு மீனம் கடகத்துல இருக்குன்னா அந்த குரு ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, அல்லது மூல திரிகோணத்துல இருக்காரு. அவரோட ராகு சேர்றாரு சார். இப்ப இது யோகமா தானே இருந்தாகணும், தோஷமா போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்போ இந்த ராகு தசை எப்படி நடக்கும்? பிரமாதமான யோகமா நடக்குமியா அப்படின்னு சொல்லலாம். என்னதையா ராகு உட்கார்ந்துருக்க கால் வந்து வேஸ்டா போச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. நீசமா இருக்கார், 6, 8, 12 போயிருக்காரு, ஏதோ ஒண்ணு ஆயிருக்காருன்னா கூட அந்த குரு ராகு உட்கார்ந்துருக்க வீட்டதிபதி குரு ஆட்சியா இருக்கனால மோர் தென் 50% அவங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன் கொடுத்துரும் ராகு தசை. இப்ப ராகு தசை முடியுது, 18 வருஷம் ராகு தசை. அது யோக தசையா நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அள்ளி கொடுத்துட்டு இருக்கு, பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சிக்கு வந்திருப்பாங்க. ராகு தசை யோகத்துல ராகு தசை நடந்து அந்த தசையை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ராகு தசை வந்ததுக்கு அப்புறம் அவர் உருப்படி ஆயிருப்பார், மனுஷன் ஆயிருப்பார், சொசைட்டில 4 பேருக்கு தெரியற மாதிரி வந்திருப்பார், புகழ் அடைஞ்சிருப்பார், பொருளாதாரம் சம்பாதிச்சிருப்பார், வேலையில உட்கார்ந்துருப்பார், தொழில் செட் ஆயிருந்திருக்கும், வீடு வாசல் சம்பாதிச்சிருப்பார், 4 பேர் மதிக்கிற இடத்துக்கு வந்திருப்பான்ப்பா அந்த ராகு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி சாதாரணமா இருந்திருப்பாங்க. இது ராகுல யோக தசை. சிலருக்கு ராகு வரும், இருந்தது பூராத்தையும் பிடிங்கி எரிஞ்சிட்டு போயிடும். அது ரொம்பவே நெகட்டிவா கொண்டு போறதுங்கிறதெல்லாம் உண்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த ராகு தசை யோக தசையா நடக்குது அப்படின்னா
இங்க ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்கா இருப்பான், ராகுக்கு கால் கொடுத்தவன் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு அர்த்தம். சரி, அதுக்கான பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால அந்த இடத்துக்கு போக வேண்டியது இல்லை. இப்போ குரு ராகு ரெண்டும் சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த ஆட்சியா இருக்கு உச்சமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவங்களுக்கு இந்த ராகு குரு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 18 வருஷ ராகு தசை யோக தசை, 16 வருஷ குரு தசை யோக தசை, ரெண்டும் சேர்ந்து 34 வருஷத்துக்கு அந்த ஜாதகனுக்கு யோக தசையா பேசும். அப்படி வரையில என்ன ஆகும், 34 வருஷம்ங்கிறது ஒரு மனிதனுடைய பரம ஆயுள் காலம்னு சொல்லக்கூடியதுல சின்னதா இருந்தா கூட இப்ப பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய ஆயுள் காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட வந்துடுறான் இல்லையா? அப்போ வாழ்க்கையில ஒரு பகுதி அளவுக்கு வந்து ஒரு பகுதி அளவுக்கு வந்து யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்துருது. அப்போ இங்க பாருங்க, 2 கிரகம் அதாவது குருவும் ராகுவும் சேர்ந்துருக்குது, அது யோகமா சேர்ந்துருச்சு. சரியா? இந்த யோக பாக்கியத்துக்கான தசை வந்து அவருடைய சம்பாத்திய காலத்துல வருது, 20 வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு 34 வருஷம் 54 வயசு வரைக்கும் அந்த ஜாதகனுக்கு யோகம். அதுக்கப்புறம் விஆர்எஸ் கொடுத்துட்டு கூட வந்துட வேண்டியதானே. அதுக்கடுத்து வர்ற திசை என்னமோ வந்துட்டு போகுது, அதனால என்ன இருக்கு. அப்போ இந்த அடுத்தடுத்து வர்ற திசைகள் யோக திசையா இருந்ததுன்னா ராகு தான் கொடுத்த பலனை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கும். இன்னும் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் விருத்தி பண்ணி கொடுக்கறதுங்கிறதும் உண்டு. சரி, சப்போஸ் அடுத்து வர்ற குரு தசை கொஞ்சம் சிரமப்படுற மாதிரியான தசையா வருது அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம்ஸ் முடிச்சுட்டு போயிடுவோம். இந்த ராகுவும் குருவும் வந்து அப்போ மீனத்துல, தனுசுல, கடகத்துல இந்த 3 ராசியில இருந்தா மட்டும்தான் ராகு தசையும் குரு தசையும் யோகமா இருக்குமா? மற்ற ராசியில இருந்தா அது யோகமா இருக்காதா? அப்ப ராகு தசை நல்லா இருக்கும், குரு தசை கெடுத்து கொடுமா? அல்லது குரு தசை வந்து நல்லா இருக்கும், ராகு தசை கெடுத்து கொடுமா அப்படின்னாக்க அப்படி இல்லை. 34 வருஷம் யோகம்னு சொன்னோம்ல, ராகுவும் குருவும் வந்ததுன்னா யோகமா உட்காந்தா அதுக்கு குரு ஆட்சியா இருக்கணுங்கிறது இல்லை, குரு உச்சமா இருக்கணுங்கிறது இல்லை, குரு மூல திரிகோணத்துல இருக்கணுங்கிறது இல்லை. அட எங்கனையோ ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, வக்கரமான வீட்டுல கூட இருக்கட்டும்ங்க. எது மகரத்துல குரு வந்து நீசமாயிருக்கார், அங்க வக்கரமாயிருக்கார், அவரோட ராகு சேர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இந்த குரு தசையும் நல்லா இருக்கும், ராகு தசையும் நல்லா இருக்கும், பர்ஃபெக்டா ஒத்து வரும் சார். ஆனா குரு தசையில வந்து ராகு தசையில எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருந்தது, பொருளாதாரம் நிறைய. ஆனா குரு தசை வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு, அல்லது உடல் உபாதைகள் இருக்கு, அல்லது வந்து சொத்து பத்து சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த குரு மட்டும் காரணம் இல்லை, குருவோட வேற ஏதாவது அட்ஜாயின்ட் இருந்ததுன்னா அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் வேணா வரலாமே தவிர மற்றபடி ராகு குரு சேர்ந்துருச்சுன்னா அந்த ஜாதகன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, குரு கேது சேர்ந்துருந்துச்சுன்னா அது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. குரு கேது சேர்ந்திருக்கிறது ஒரு ஓரமா இருக்கட்டும், குரு ராகு சேர்ந்து அந்த 2 தசை யோக தசையா வர்ற மாதிரி மட்டும் செட் ஆயிருச்சுன்னா அது அவங்களுக்கு சம்பாதிக்கிற காலத்துல வந்துச்சுன்னா அவன் தான் ராசா. இப்ப சொல்லணும், இந்த சக்கரவாணி சார் மாதிரி ஆளுக்கு வந்து குருவும் ராகுவும் ஒன்னத்தையா சேர்ந்துருக்கு, அம்புட்டு யோகம் மத்தையா வசுதானா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ராகு தசை வருது அப்படின்னாக்க என்ன செய்வார் அவரு? சரியா? அப்ப வந்து நல்ல தங்க பூன் போட்ட நல்ல தடியை வச்சு ஊண்டி நடப்பார், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த வர்ற காலத்துல வந்ததுன்னா தானே அவங்களுக்கு பிரயோஜனப்படும், இல்லாட்டினா எப்படி பிரயோஜனப்படும்? அப்படி ஒரு பாயிண்ட். அப்போ இந்த கேதுவை எடுத்துக்கோங்க. இப்ப ராகுத்தான் சொல்லிக்கு இருந்தோம் இல்லையா, கேதுக்கு எடுத்துக்கிடுவான். கேது வந்து தசை நடத்துறாரு. அடுத்த தசை என்ன தசை சார்? சுக்கிர தசை. இப்போ இந்த கேதுவும் சுக்கிரனும் பாசிட்டிவா உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோங்க. அதாவது கேது தசையும் யோகம் கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கிறார், சுக்கிர தசையும் யோகம் கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சா என்ன ஆகும்? 27 வருஷம் யோக தசை அந்த ஜாதகனுக்கு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேதுல பொருளாதாரத்தை கொடுக்கறது, அதுக்கு அடுத்து வர்ற திசையில எடுக்காது, இன்னும் வளர்ச்சி ஆகும். அப்ப எங்க இருந்தா அந்த மாதிரி வளர்ச்சி ஆகும்? கேது வந்து லக்னத்துக்கு பஞ்சமாதிபதியோட சேர்ந்திருந்தாலோ, சரியா, இல்லாட்டி பஞ்சமாதிபதி சுக்கிரனாவே வந்து சுக்கிரனோட சேர்ந்திருக்கலாம், 9ஆம் இடத்த அதிபதி சுக்கிரனா வந்து அந்த சுக்கிரனோடயே சேர்ந்திருக்கலாம், அல்லது இந்த கேது சுக்கிரன் சேர்க்கையில கேது உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருந்துச்சுன்னா அந்த ஜாதகன் ஜெயிச்சு காமிச்சிருக்கான் வாழ்க்கையில. அஸ்வினி அதாவது மேஷத்துல கேது சுக்கிரன், சிம்மத்துல கேது சுக்கிரன், அதே மாதிரி தனுசுல கேது சுக்கிரன், நீங்க 3லயுமே வந்து சொந்த நட்சத்திரம் வந்துருது இல்லையா, அஸ்வினி மகம் மூலம். இந்த இதுல வந்து சொந்த நட்சத்திரத்துல கேது உட்கார்ந்து இருந்தாருன்னா நிச்சயமா அந்த கேது திசை அந்த ஜாதகனை வின் பண்ண வைக்குது. அவர் கூட சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரா, அதுக்கு அடுத்து வர்ற திசை வந்து அவங்களுக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுக்கும், சொத்து சுக சேர்க்கையை கொடுக்கும், அதே மாதிரி ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட், இன்னும் சொல்லணும்னா குழந்தைகளால மன மகிழ்ச்சியை கொடுக்கறதுங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டே இருக்கும்.
அப்ப கேது தசை யோக தசை, அதுக்கு அடுத்து வர சுக்கிர தசை யோக தசை. இப்ப இந்த கேதை போல கெடுப்பான் இல்லைன்னா கேது கெடுத்துருமா அப்படின்னாக்கும் கெடுக்காது. சரி கேது தசையில கொடுத்தா மற்ற தசையில புடுங்கிட்டு போயிருமா அப்படின்னாக்கும் புடுங்கிட்டு போகாது. சார் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாதுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு இல்லையா? சனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லாங் பீரியட் 19 வருஷம் சனி தசை. அந்த 19 வருஷம் சனி தசை அவ்வளோ லாங் பீரியட் வந்து ஒரு யோகத்தை கொடுத்ததுன்னா அந்த யோகத்தை அடுத்து வர்ற எந்த கிரகத்தினுடைய தசையும் எடுக்காது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இது எதனால சொன்னது அப்படின்னா இதெல்லாம் 100% எல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனா இது எதனால சொல்றது அப்படின்னா சனிக்கு அடுத்து என்ன தசை சார் வரும்? புதன் தசை வரும். சரியா? சனியை விட வலிமை குன்றிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா புதன் இல்லையா? அப்போ வந்து சனி கொடுத்ததை புதன் காலி பண்ண முடியாது. புதனுக்கு அடுத்தபடியா வர்றதுங்கிறது கேது. இங்க சனி 19 வருஷம், கேது 17 வருஷம், கிட்டத்தட்ட வயசு எக்கச்சக்கமா தாண்டிடும் இல்லையா? அதுக்கப்புறம் கேது வரையில என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றதுனாலதான் சனி கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இது சொலவடை. அப்போ இந்த இதுல கேதுவும் சுக்கிரனும் வந்து அடுத்தடுத்து யோகமா வந்து உட்கார்ந்துருச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த சுக்கிர திசை யோக திசையாகவும் கேது திசை யோக திசையாகவும் 27 வருஷம் நடக்கும். இப்ப ரீசெண்டா ஒரு நண்பர் வந்து பேசினப்ப சொன்னாங்க, அதாவது எனக்கு சுக்கிர தசை வருது, நான் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சுக்கிர தசை வருதுன்ட்டு. இப்ப சுக்கிர தசை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு வேலை செய்யற இடத்துலயும் ப்ரெஷரைஸா இருக்கு, வச்சிருக்க ஃபைனான்சியல் ஃபண்ட்ஸும் ப்ரெஷரைஸா இருக்கு. இன்னொரு பக்கம் போனோம்னாக்கா இது அது என்ன தொழிலையும் நிறைய ப்ரெஷர் இருக்கு, இன்னும் கோர்ட்டு கேஸ் கூட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னார். அப்ப சுக்கிர தசையில இம்பிட்டுலாமா படம்னா சுக்கிர தசை தான் யோக தசைன்றாங்க, ஆனா இவ்வளவு சிரமப்பட வைக்குதையா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினோட வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுக்கிரன் வந்து அவருக்கு வந்து பாசிட்டிவா தான் வேலை செய்தா நெகட்டிவா வேலை செய்தாங்கிறத பிரித்து பகுத்துணர்றதுங்கிறது இருக்கு பாருங்க. இது வெளியில இருந்து பாக்குறப்ப சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, ஜென்ட்டு போயிடுறது, கூட்டத்துல போய் தப்புட்டு அப்படிலாம் போட்டோம்னா சரியா வராது. நம்மளை தனிமையில ஒரு மேடையில ஏத்தி விட்டு மைக்க கையில கொடுத்து பேசுப்பா ராசா அப்படின்னம்னாக்க பேச்சு வரணும்ல. கூட்டத்துல பேசலாமாப்பா ஆயிரத்தை கூட, ஆனா மேடையில நின்றுட்டு பேசணும்ல. அப்படி பேசுறதுங்கிறதே அந்த சுக்கிரன் இண்டிவிஜுவலா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. சரி, அப்போ கேது தசையில ஒரு யோகத்தை கொடுத்ததுன்னா அந்த யோகத்தை கெடுத்துருமா அப்படின்னா கிடையாது, அது ஸ்டெபிலைஸ் ஆன யோகம். இப்போ ஒருத்தர் சொல்றாரு ஒரு யோக தசை நடந்துட்டு இருக்குது, சுக்கிர தசையை வச்சுக்கிருவான், இல்லாட்டி குரு தசை வச்சுக்கிருவான், இல்லாட்டி புதன் தசை, என்ன தசை வேணாலும் வச்சுக்கிருவான், யோக தசை ஒண்ணு நடக்குது. அந்த யோக தசையில வந்து இப்போ புதன் தசை வச்சுக்கிருவோம் சார், 17 வருடம் புதன் தசை, 17 வருஷமும் 24 மணி நேரமும் ராப்பகலா அவனுக்கு யோகமா செஞ்சு தள்ளிருமா அப்படின்னாக்க அப்படி அர்த்தம் இல்லை. சரியா? இது இந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, புதனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா மிகப்பெரிய யோகம், அன்புல மதிமால் கூடி அவனிகள் உதித்த பாலம் அப்படி போயிடும். அவ்வளவு பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா அந்த புதன் தசை ஆரம்பிச்சதும் அவருக்கு 17 வருஷமும் யோகமா கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி கிடையாது சார். டாக்டரா இருந்தாலும் சளி பிடிக்கும் சார், காய்ச்சல் அடிக்கும் சார், அவங்களுக்கும் உடம்பு தொல்லை இருக்கும்ல, ஏதாவது தொல்லை பண்ணத்தானே செய்யும், இருக்கும்ல. அதெல்லாம் தாண்டித்தானே அவங்களும் வர்றாங்க, மனுஷன் தானே. இந்த கொரோனால வருங்க எல்லா டாக்டரும் ஊசி போட்டுக்கிட்டு சூதானமா இருந்ததுனாலதான் மற்றவர்களை காப்பாற்ற முடிஞ்சது. சரி, அது போட்டேன். அப்போ இந்த இதுல வந்து டெவலப் ஆகுறது, பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் வந்து யோகமா செய்யுது. அடுத்தடுத்த திசைகள் வந்து யோகமா வந்ததுன்னா நிச்சயமா யோகமான ஒரு திசைய வேலை செய்யும். அடுத்தடுத்த திசைகள் நெகட்டிவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து எந்த யோக திசையா இருந்தாலும் அது மாட்டிக்கும். சரியா? இப்ப இதை இப்படி சொல்லுவோம், இந்த 17 வருஷ யோக தசை புதன் தசை சொன்னேன் இல்லையா? சரி, இந்த 17 வருஷமும் யோகம் செய்யுமா அப்படின்னா அப்படி செய்யாது. அது என்ன பண்ணும்னா ஒருத்தருக்கு அந்த 17 வருஷத்துல அந்த புதன் ஆரம்பிச்சதும் அல்லது கேதுல அல்லது சுக்கிரன்ல அந்த புதன் ஆரம்பிச்சு ஒரு 3 புத்தி முடியறதுக்குள்ளேயே ஒரு அரசியல்ல பிரபலமாகி எலெக்ஷன்ல நின்று அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பின்னு ஆயிடுவார், மினிஸ்டர் ஆயிடுவார். சரியா? இது ஒரு ஸ்டைல். இப்போ அவர் வந்து மினிஸ்டர் ஆக்கி விட்டுருச்சு, அல்லது ஒரு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருச்சு, ஒரு எம்பி ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னாக்க அவர் என்ன பண்ணுவாரு? அடுத்து வாழ்நாள் பூரா அந்த பேர் அப்படியே நிலைச்சு நிற்கும். அவர் காலத்துக்கு பின்னாலேயும் நிற்கும் சார். நான் எம்எல்ஏவா இருந்தவனாக்கும் அப்படின்ற, நான் எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. அதே இது எங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தார் பிள்ளை காலத்துக்கு சொல்லுவான், எங்க தாத்தா அந்த காலத்திலேயே எம்எல்ஏவா இருந்தார் தெரியுமா உனக்கு பேரையும் சொல்லுவான். ஆக அது ஒரு அழியாத பேரை வந்து புதன் உருவாக்குறார், அந்த தசை ஆரம்பிக்கலே உருவாக்கிறார். அந்த பேர் எங்க வந்து நிக்குது? புதன் தசை தாண்டி, கேது தசை தாண்டி, சுக்கிர தசை தாண்டி, சூரிய தசை தாண்டி, இருந்தாலும் மண்டையா போட்டு அதுக்கப்புறம் அவன் புள்ள காலத்துல சொல்லி அப்புறம் பேரங்காலத்துல சொல்லி அது வரைக்கும் பேர் மட்டும் போகுது சார். பேரே இவ்வளவு நீளத்துக்கு போகுதுன்னா அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்து பத்து போகாதான்? அப்ப அதுவும் நீளமா போகும் இல்லையா?
அப்போ ஒரு யோகத்தை வந்து ஒரு இடத்துல கொடுத்ததுன்னா அது அடுத்து வரக்கூடிய அந்த லென்த்துக்கே அப்படி லென்த்தா கொடுக்கறதுங்கிறதெல்லாம் உண்டு. அப்போ நம்மால் என்ன பண்ணுவேன்னா புதன் தசை யோக தசைண்டாங்க ஒன்னையும் காணும் தெரியுமா, நான் இன்னும் சும்மாதையா சுத்திக்கு இருக்கேன் அப்படின்னுவாங்க. ஆனா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு வேணாம் சார். ஒருத்தர் வந்து போட்டித் தேர்வு எழுதுறாரு, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்க அதே அதிகாரம் அப்படிங்கிறது அளப்பரியது ஒரு அதிகாரம் அவர் கையில இருக்கிறதுங்கிறது. அப்பேற்பட்ட அதில் அது வந்து இப்படி வர்றாருன்னு வச்சுங்க, ஜுடிஷியல்ல வர்றாரு, அவர் ஒரு மேஸ்ட்ரேட் ஆயிடுறாரு. அப்படி வந்துட்டாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான், ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா டெமோக்ரஸில நமக்கு வந்து ஜுடிஷியல்ங்கிறது அப்ப பெருசா வந்துடுறாரு. அந்த அதிகாரத்துக்கு வந்தா அந்த அதிகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 30 வருஷம் அவர் சர்வீஸ்ல இருக்காருன்னு வச்சுக்கிறீங்க. அந்த 30 வருஷத்துக்கும் அவருக்கு அந்த அதிகாரம் கையில இருக்கும் இல்லையா. அப்படின்னா அந்த 30 வருஷத்துக்கு எந்த தசை நடக்குது, ஒரு தசையும் இல்லைல்ல. அப்ப எப்படி நடக்குது அப்படின்னாக்க இந்த கொடுக்குற அந்த அதிகாரத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படியான யோகத்துல அவர் பிறந்திருப்பார். சப்போஸ் இடையில பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான ஒரு திசை வந்ததுன்னா இவர் வந்து லிட்டிகேஷன்ல மாற்றார், அல்லது அலிகேஷன்ஸ்ல மாற்றார், அல்லது ஏதாவது ஒரு சிக்கல்ல மாற்றார், இல்ல இவருக்கே உடம்புக்கு முடியாம போய் வேலைக்கு போக முடியாம போயிடும். ஸோ இப்படி ஏதாவது ஒரு விதத்துல சிக்கிக்கிடுவாங்க. சரியா, சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரரே கேஷுவாலிட்டியில மாற்றாங்கல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி மாற்றுறது. அப்போ இப்ப ராகு கேது ஒரு பலனை கொடுத்துச்சுன்னா அந்த பலன் வந்து நிலைச்சு நிக்கக்கூடிய பலனா அப்படின்னா நிச்சயமா நிலைச்சு நிக்கக்கூடிய பலன் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை ராகு கேது டிசைட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அடுத்து வர்ற தசைகள் தான் டிசைட் பண்ணுவாங்க. சரி இவங்கிட்ட கொடுத்த பத்திரம் மத்தியம் வச்சிருப்பேன், சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியோ, அல்லது இருக்கிறத உருவி கீழே போட்டு போயிடலாங்கிற மாதிரியான அமைப்புலையோ எடுத்துட்டு போறதுங்கிறது வந்து இந்த ராகு கேதுவுடைய பலன் கொடுக்கறதுங்கிறத அடுத்து வர திசைகள் தான் டிசைட் பண்ணுவாங்க. இல்ல இன்னொரு விஷயம் பாருங்க, இப்ப ராகு வந்து ஒரு ராஜயோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆட்சி பெற்ற கிரகத்தோட ராகு இருக்கார் அல்லது கேது இருக்கார், உச்சம் பெற்ற கிரகத்தோட ராகு இருக்கார் அல்லது கேது இருக்கிறார், அல்லது வக்ரம் பெற்ற கிரகத்தோட இந்த ராகு கேதுகள் இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அது ராகு தசையா இருந்தாலும் கேது தசையா இருந்தாலும். அதுக்கு அடுத்து வர்ற தசை அதே தசை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, ராகுக்கு அடுத்து குரு வர்றார், குரு வக்ரமா இருக்கார். கேதுவுக்கு அடுத்து சுக்கிரன் வர்றார், சுக்கிரன் வக்ரமா இருக்கார். சார் ஆட்சி வக்ரமா இருக்கட்டும், உச்ச வக்ரமா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஈவன் நீச வக்ரமா இருந்தாலும் சேர்த்தான், அந்த தசை கேதுவும் சுக்கிரனும் யோகத்தை செய்ய ஆரம்பிச்சு. அப்போ இவ்வளவு பெரிய அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது இந்த ராகுலையும் உண்டு கேதுலையும் உண்டு. ஆனா அதுல நெகட்டிவும் உண்டு இல்லையா. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, கேது வந்து ஒரு 2ஆம் இடத்துல இருக்கிறார், குடும்பஸ்தானத்துல இருக்கார். நான் எந்த லக்னம்னு சொல்லல. கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் 6 8 12 போய் மறைஞ்சு போனார். கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் நீசமாயிட்டார், வக்ரம் ஆகல. இப்ப என்ன ஆகும், எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நிக்காது. கேது தசையில அவர் கல்யாணத்துல பாடப்பட்டுருவாரு. சரி கல்யாணத்துலதான் படுவாரா அப்படின்னாக்க அப்படி இல்லை, அங்க சுக்கிரன் வீக்கா இருக்கும், இங்க 2ல கேது இருக்கும், அப்போ கல்யாணத்துல அவர் படுவார். அதே இது 2ஆம் இடத்ததிபதி லார்ட் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் இந்த உச்சம் அல்லது ஆட்சி அல்லது ஆட்சின்னு தான் மாறிடுமே, 2ஆம் இடத்ததிபதி வந்து உச்சத்துல இருக்கார், வேற வீட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிருவோம். கேது 2ல இருக்காரு, கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தே நீசமாயிட்டான், அப்படி வச்சிருவோம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா கல்யாணம் நடக்கும், புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா குடும்பம் ஓட்டுவாங்களான்னா நிச்சயமா ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 11ஆம் இடத்த அதிபதி வலுவா இருந்தா இன்னொரு கல்யாணம் பண்றதுங்கிற மாதிரி போறது, அல்லது 11க்கு அதிபதியும் டவுனா இருந்தாருங்கிற பட்சத்துல வந்து இந்த கல்யாணத்துல வந்து இது டைவர்ஸ் இல்லையா, அவ புருஷனா அவன் புருஷனா இவ பொண்டாட்டியாங்கிறதே தெரியாம ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க சிலர். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் ஓடுறதுங்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படிங்கிறதுனாலயே அவருக்கு வந்து தோஷத்தை செஞ்சா ஒரே மாதிரி தான் செய்யணும், அவங்க குடும்பத்தை பிரிச்சு தேன் விடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தருக்கு குடும்பத்துல எஃபெக்ட் காமிக்கலாம், ஒருத்தருக்கு பொருளாதாரத்துல காமிக்கலாம், ஒருத்தருக்கு ஹெல்த்ல காமிக்கலாம், ஒருத்தருக்கு லீகலா காமிக்கலாம், ஒருத்தருக்கு நேம் அண்ட் ஃபேம்ல அடி வாங்கலாம், இப்படி அடுத்தடுத்து. அப்போ ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சந்திக்கணும்னா எங்க சந்திப்பாங்க, அந்த இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது. இப்போ வந்து உனக்கு பொருளாதாரத்துல தான் பாதிக்குது, உனக்கு வந்து தொழில தான் பாதிக்குது, உனக்கு வந்து குடும்பத்துல தான் பாதிக்குது அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னாக்க 2ல கேது நிக்கிறார், கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாகறான், அல்லது கேதுவுக்கு கால் கொடுத்தவன் நீசமாகறான், 2க்கு அதிபதி ஆட்சி ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுபகிரகத்தோட விடுவா, ஃபார் எக்ஸாம்பிள் சே குருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குடும்பத்துல பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது, ஆனா தனத்துல பாதிப்பு வர்றதுக்கான அமைப்பு இருக்கும். சுக்கிரன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல பாதிப்பு வர்றதுக்கான அமைப்பு இருக்கும், தனத்துல பாதிப்பு வர்றதுக்கான அமைப்பு இருக்கு. இப்படி ஒன்னொன்னுக்கும் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டே போலாம்.
இப்போ செவ்வாயோட சேர்ந்திருக்காரு அப்படின்னாக்க லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேது உட்காந்துருக்கிறது நீச செவ்வாயினுடைய சாரம் வாங்கியிருக்காரு. கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியா இருக்காரு அப்படின்னாக்க இவர் மேல தப்பு இருக்காது. ஆனா இவரும் போய் ஜுடிஷியல்ல பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருவாருன்ற மாதிரியான அமைப்பு. அப்ப இதுல நெகட்டிவா போறதுல பாசிட்டிவா போறதுல அப்படின்னு எடுத்துட்டா இது கிளப்புச்சுன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, எத்தந்தண்டி ஆபீசரா இருந்தாலும் வந்து உங்களை பார்த்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புல அது யோகமாவும் பேச ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தருக்கு யோகம் தோஷம் அப்படிங்கிறது ராகு எது எப்படி செய்வார் அப்படிங்கிறத நம்ம விலாவரியா பாயிண்ட் டு பாயிண்டா நிறைய எக்ஸாம்பிள் ஜாதகங்களோட நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய பலன்கள், ராகு கொடுக்கக்கூடிய பலன்களும் கேது கொடுக்கக்கூடிய பலன்களும் நிலையான பலன்களாக இருக்குமா அப்படின்னா அதை ராகுக்கு அடுத்து வர்ற குருவும் கேதுவுக்கு அடுத்து வர்ற சுக்கிரனும் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ கேது கூட சுக்கிரன் சேர்ந்திருந்து அந்த சுக்கிரன் ஆட்சி உச்சமா தான் இருக்கணுங்கிறது இல்ல, நீசமா இருந்தாலும் பகை ராசியில இருந்தாலும் 6, 8, 12 இருந்தாலும் கேதுவோட இருந்து அவர் வக்கரம் ஆயிட்டாருன்னா அது ஆட்சி உச்சத்தை விட பிரம்மாண்டமான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலயும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பொதுவா கேது சுக்கிரன் சேர்ந்தாலே என்ன பலன் இருக்கும் அப்படின்னா, மனைவி மேல பெரிய பிரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் விலை இருக்கிற மாதிரியா நம்ம இப்ப 2 பேர்த்துக்கு மேல ஒருத்தர் பாசம் இருக்கும். ஆனா அந்த பிடிப்பு கம்மியா இருக்கும். அந்த இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரியா நம்ம உடனே ஒருத்தர் சொல்லுவார், இங்க பாரு சுக்கிரன் கேது சேர்ந்துதான் இருக்குது. ஆனா நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப திருப்தியான தம்பதிகளா அந்யோன்யமா இன்னைக்கு வரைக்கும் அந்த கடந்த 500 வருடங்களாக அமைதியாக ஓட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. அதாவது என்னன்னா நல்ல மனைவி இருப்பாங்க, நல்ல கணவராக இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஃபேமிலியோட ஒன்னா இருக்கிறதுக்கான டைம் அமையாது. ஏன்னா இவரும் பிஸியா இருப்பார், அவங்க பிஸியா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்துல அங்க வந்து ஒரு சின்ன கேப்போடையே வண்டியை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதே இது ராகு சுக்கிரன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பிரமாதமா இருக்கும். அதுலயும் சுக்கிரன் பாசிட்டிவா உட்காரணும். உட்காந்துட்டாக்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க வேணாலும் பொண்டாட்டி தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சிலர் கிளம்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? எங்கப்பா வர? இந்த ஆபீஸ் வேலையா போறேன், இருந்தாலும் எங்க வீட்டுக்காரம்மா கூட்டித்தான் போகணும், அதனாலதான் கிளம்பிட்டேன் அப்படின்ன மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து டெப்டேஷன்ல அனுப்புறாங்க அல்லது டிரான்ஸ்ஃபருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா கூட அங்க ஃபேமிலியோட டூர் போயிடுவார். அப்ப இடையில டைம் கிடைக்கல, வேலையை பார்த்துட்டு வருவார். அது மாதிரியா நாம இப்ப அந்த ராகு சுக்கிரனுக்கு இருக்குங்கிற மாதிரியான பாயிண்ட் வரும். அப்போ அந்த இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இப்ப நீங்க வந்து சனிக்கு பலன் கணிக்கிறீங்க, குருவுக்கு பலன் எடுக்கணும், புதனுக்கு பலன் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியா எடுத்துடலாம். எந்த வீட்டுல இருந்து எந்த வீட்டு அதிபதியா இருக்கார், எங்கன நிக்கிறார், அவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல நிக்கிறார், அவர் உட்காந்துருக்க நட்சத்திராதிபதி யாரு அல்ல உட்காந்துருக்காங்க, என்ன விவரம், இப்படி கேட்டுக்கிட்டே போனோம்னா பதில் கிடைச்சு போயிடும். ஆனா இந்த ராகு கேதுவுக்கு ஒரு தடவை பார்த்தோம்னா பாசிட்டிவான பதில் வரும். சார் வந்து 3, 6, 11 ராகு கேது உட்காந்தால் யோகம் அப்படின்றான். அப்ப 11ஆம் இடத்துல ராகு கேது உட்காந்தா அவன் கோடீஸ்வரனா இருக்கணும்ல. 11ஆம் இடத்துல உட்காந்து ராகு கேது உட்காந்துருக்கேன், ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கேன், ஒருத்தன் தெருக்கோடியில் ஈஸ்வரனா இருக்கானே, அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா 2 பேர்த்துக்கும் ஒரே லக்னம் தான், ஒரே ராசி தான். இது அதன 11ஆம் இடத்துல தான் 2 பேர்த்துக்குமே உட்காந்துருக்கு, ராகு உட்காந்துருக்கு. ஒருத்தனுக்கு ஜெயிக்குது ஒருத்தனுக்கு ஜெயிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு 11ஆம் இடத்த அதிபதி ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு, இன்னொருத்தருக்கு பீசா பிடிங்கி விட்டாருன்னு அர்த்தம். அல்லது 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ராகு எதுக்கு கால் கொடுத்த கிரகம் வந்து ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னொருத்தருக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த வேரியேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராகு யோகத்தை செய்வாரா கேது யோகத்தை செய்வாராங்கிறத எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த கேதுவுக்கு அடுத்த திசை சுக்கிர திசை என்ன பண்ணும், ராகுவுக்கு அடுத்த திசை குரு திசை என்ன பண்ணும். சார் இந்த 2 திசையை மட்டும் பார்த்தா போதும் சார், அந்த ராகு எது கொடுக்கறது நிலையான பலனா நிலையில்லாத பலனாங்கிறது தெரிஞ்சு போயிடும். இந்த வாங்கின சொத்தை வச்சிருப்பானா, வித்துப்பிடுவானா, வித்து வாயில ஓட்டுருவானா, உருட்டிடுவானாங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம் சார். எப்படி? ராகுக்கு அடுத்த தசை குரு தசை, ராகு தசையும் குரு தசையும் ஒழுங்கா ஓடிச்சுனாலே 34 வருஷம் போயிருது இல்லையா? அதுக்குள்ள அடுத்த ஜெனரேஷன் வந்து கேப்சர் ஆயிடுவான், அதனால பிரச்சனை இருக்காது. அதே இது கேதுவுக்கு அடுத்து வர்றது அது 20 வருஷம் வந்துருது இல்ல, சுக்கிரன் மட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னா. அப்போ அதனால ராகு கேது கொடுக்கக்கூடிய பலன்கள் பர்ஃபெக்டா நிலையானது தானே தவிர அது வந்து நிலை இல்லாதது கிடையாது. அதே சமயத்துல 100% எல்லாத்துக்கும் நிலையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அது பிடுங்கிட்டு போறதும் உண்டு. அதுக்கு அடுத்து வர்ற திசை வந்து நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்ப நான் சொன்னதுல இருந்து. ஸோ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிஸ்கோலை எடுத்து ஒரு கோடு ஓட்டு நான் அந்த கோட்டு மேலேயே தான் நடப்பேன் அப்படின்னு கொண்டு போக முடியாது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கு, உடனே அவங்களுக்கு யோகத்தை செஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு மேல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அரைதரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வையோன் குறையுடன் கூடியதான் பெட்புற பார்க்குமேனும்னு வர்றான் இல்லையா? அந்த 9ல குரு இருந்துச்சுன்னா அப்பேற்பட்ட யோகம் அப்படின்னாக்க எல்லாத்துக்குமே யோகத்தை செஞ்சிடாது. ஒருத்தருக்கு தோஷத்தையும் செஞ்சுக்கிருக்கும், ஒருத்தருக்கு யோகத்தையும், ஒருத்தருக்கு இந்த ஒரு டம்ளர்ல யோகம் செய்யும், ஒருத்தருக்கு அண்டால அள்ளிட்டு வந்து யோகம் செஞ்சுட்டு போகும். அப்போ எல்லாத்துக்கும் 9ல குரு,
அப்போ 9ல குரு இருக்கிறது யோகம் அப்படின்னம்னா என்ன யோகம், எந்த அளவுக்கு யோகம் சார்? நானும் தான் ஸ்கூல்ல படிச்சேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஒருத்தர் ஸ்கூல்ல படிச்சிருப்பார், நான் வந்து டேராடூன்ல படிச்சேன் பாரு. இல்லையா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவர் அஞ்சாப் அங்கேயும் படிச்சிருக்காரு, நானும் இங்கே தான் அஞ்சாப் படிச்சிருப்பேன். 2 பேரும் ஒன்னத்தையும் படிச்சிருக்கேன், ஆனால் எம்பிட்டு வேரியேஷன். அது மாதிரி அந்த யோக பாக்கியம் கொடுக்கறதுங்கிறதுல வந்து ஒருத்தருக்கு நான் சொன்ன மாதிரி குண்டால கொடுப்பார், இன்னொருத்தருக்கு அண்டால கொடுப்பார். அதனாலதான் வள்ளுவர் எழுதுன பிரமாதமா இருக்கு பாருங்க, தக்கார தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். சரி, இந்த அவரவர் எச்சத்தால் காணப்படுறதை எப்படி அப்பா தெரிஞ்சுக்கிறது? சித்திரமும் கைப்பழக்கம். அங்க வந்து நிறுத்திக்கலாம். இதுதான் இதுக்கான மேட்ரு. சரி, இப்ப நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இன்னும் வந்து இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது ராகு கேதுல கேதுவை எடுத்துக்கங்க. ஒரு சிறப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லலாம். எப்படின்னா, எந்த திசையா இருந்தாலும் இப்ப நம்ம யூஸ்வலா என்ன சொல்றோம், கேது வந்து தன்னுடைய திசை நடக்கையில பலன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் பெற்றவர், ரைட்டா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எல்லா திசையிலையும் எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் அதுல கேதுவனுடைய டாமினேஷன் எங்கனையாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும். அதை எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். அதாவது நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம், எது ஜூம் மீட்டிங்கா ஆரம்பிச்சோம். ஆனா ஆக்சுவலா வந்து இந்த இதை வந்து பப்ளிக்ல கொடுக்குற மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா லைவ் பண்ணது இல்லை நாளாகி போச்சுங்கிறதுனால அங்கே கொடுக்க வேண்டியதா போச்சு. இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம், க்ளோஸ்டு குரூப்லேயே வச்சுக்கலாம். இருங்க வரேன். இப்போ வந்து நம்ம அதனது லைவை மட்டும் கட் பண்ணிட்டு ஜூம் மீட்டிங் அப்படியே கண்டினியூ ஆகும். வெயிட் பண்ணுங்க. ரைட், இந்த ஜூம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுல இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், அதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் யோசிச்சேன். ஆக்சுவலா என்னன்னா, இந்த கேது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பலன் செய்யுது. அதாவது நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எல்லாருமே நான் சொல்றேன், நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க, சரியா வரும். அதாவது எப்படின்னா, எந்த ஒரு தசை நடக்குதோ அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு எத்தனாம் இடத்துல கேது இருக்குதோ அந்த இடம் ட்ரபிள் ஆகுது, அந்த பாவம். ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். குரு தசை நடக்குது, குருவுக்கு 10ல கேது நிற்கிறார் அப்படின்னாக்கா தொழிலில் ட்ரபிள் வருது. சனி தசனத்து நடக்குது, சனிக்கு 2ல கேது நிற்கிறார், ஃபேமிலி அல்லது வந்து ஃபைனான்ஸ் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ட்ரபிள் வருது, அவங்க அதை சந்திக்கிறாங்க. சரி, அப்ப எந்த தசையா இருந்தாலும் நான் சொல்றது வந்து அந்த மொத்த தசையும் முடியறதுக்குள்ள அந்த இது தொடர்பான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு தான் வர்றாங்க. ஓ, நான் இன்னும் கேமராவை கொண்டு இல்லையா, இருங்க வரேன். சொல்றது இல்லையா, நீங்க பாட்டுக்கு விட்டீங்க, நான் பாட்டுக்கு இதுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. சரி, இப்போ அதாவது கேது தசை அப்படிங்கிறது வந்து, கேது தசை வேண்டாம், ஏதோ ஒரு தசை நடக்குது, அதுல கேது வந்து அந்த தசாநாதன்ல இருந்து எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கார், அது வந்து மோர் தென் 80% மேட்ச் ஆகுது. சரிங்களா? இன்னொன்னு, லக்னத்துல இருந்து எடுங்க. லக்னத்துல இருந்து கேது எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல எடுத்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரபிள் இருக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். இந்த இதுல சில நிறைய கேட்பாங்க, அதாவது அது எப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் இதுக்கு தேவை வந்தீங்க அதுக்கு தேவை வந்தீங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னாக்க, அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறத விட நம்ம பேசுறதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி பேசுறதுக்குன்னு ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும் இல்லையா? அதை பழகிறதான ஜோசியம். சொல்லல் வல்லன் ஜோர் வில்லனவனே இகழ் வல்லல் யாருக்கும் அரிதுன்றானே. அப்போ அதாவது நான் நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கேன், அவ என்ன குழந்தைங்க வரைக்கும் எடுத்ததான் ஆம்பளை பிள்ளை வரைக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுங்களேன், அப்ப யோகம் தான், மகாலட்சுமியில வந்திருக்குது, பையன் பிறந்தா கூட நீ கஷ்டப்பட்டு இருப்ப, பொண்ணு பிறந்திருக்கு வரியா, அருமையா இருக்கியா அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல எப்படின்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுறோம் இல்லையா? இங்க கொஞ்சம் பள்ளமா இருக்கு, 2 மம்பட்டியை வெட்டி போடியா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி அப்படி வெட்டி போட்டு கரெக்ட் பண்ணி போடுறோம். அப்போ இது மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாம், அந்த கேது எங்க இருக்கார் அப்படின்றத பார்த்து எடுங்க. இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு, அதாவது பிரசன்னத்துல கேது எங்க இருக்காருங்கிறத வச்சும் எடுக்கலாம். அதுக்கான ஒரு கருத்தும் உண்டு, பார்ப்போம். நம்ம அதை தனியா ஒரு செக்மெண்டா பார்ப்போம். இருந்தாலும் இதை வந்து முதல்ல ரிவீல் பண்ணிடணும், அதுவும் நம்ம மெம்பர்ஸுக்கு ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்காகவே வந்து இதை இன்னைக்கு ரிவீல் பண்ண வேண்டியதா போச்சு. நீங்க இதை வந்து ட்ரையல் பாருங்க.
அதாவது நிறைய நம்மகிட்ட ஜாதகம் இருக்கு. ஜாதகம் ஒன்றும் பஞ்சமே கிடையாது இல்லையா? ஜாதகத்துக்கு பஞ்சம் இல்லை. அப்ப எங்க ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து அந்த நடக்கிற தசை அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் இதை கம்பைன் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அந்த கேது இருக்க பொசிஷனோட வச்சு கம்பைன் பண்ணி பாருங்க, பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து எண்டுக்கு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சருக்குள்ள போயிடலாம். சார் வந்துட்டேன் சார். ஓ எம்ஜிக்கு வந்துட்டாரா? வந்துட்டேன் சார். வணக்கம். நமஸ்காரம் சார். சார் பாலாஜி சார் வணக்கம். மிட் நைட் ஆனாலும் உட்காந்துட்டீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம கொஸ்டின்ஸ் போறோமா சார் எப்படி சார்? ஆமா சார், கொஸ்டின்ஸ் போனோம் சார். நம்ம வந்து நேராச்சுன்னு ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ஜம்ப் ஆகாட்டி என்ன, கொஸ்டினை முடிச்சுட்டு போயிடலான்னு உட்காந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி வைங்க. இந்த டாபிக் நான் ஒரே ஒரு சின்ன போன தடவை மீட்டிங்ல தான் சந்தியா மேடம் கேள்வி கேட்டாங்க, நீங்க அதை கேட்காம சொல்லாம போயிட்டீங்க. அப்படி அவங்க வயசானவங்களை இரிட்டேட் பண்ணிருக்க கூடாதுன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு போட்டு விட்டேன் பாருங்க. அது வேற இல்லாம ஒரு சின்ன கேப் மட்டும் எடுத்துக்கிறேன், மேனேஜ் பண்ணுங்க சார். ஒண்ணு சரி சார். திருப்பி மேடம், இப்போ சந்தியா மேடம் உங்களுக்கு இப்போ அந்த லிங்க் ஏதோ லாஸ்ட் டைம் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு, இப்பெல்லாம் ஓகேவா மேடம்? நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க. உங்க மியூட் எடுக்காம பேசுறீங்க. வந்துருச்சு சார், இன்னைக்கு வந்துருச்சு சார். இல்ல லாஸ்ட் டைம் அதேதான், எதுவும் சேஞ்ச் ஆகல. நீங்க ஆமா சார். இல்ல சார், வரல சார். 3 இது வரல. அந்த ராகு கேது பத்தி 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல போட்டிருந்தாருல, அந்த இது வந்து வரவே இல்லை. 3 மீட்டிங் வரல. அப்புறம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய கிரகம் அது வரல. அப்புறம் தான் லாஸ்ட் மினிட்ல அந்த போட்டாங்க, அது வந்தது. அது வந்தது. உங்களுக்கு அதே மாதிரிதான் இருக்கும் தெரியல. நீங்க லாஸ்ட் டைம் ஆமா ஆமா வந்தது சார், வந்தது. இப்போ ஒரு பர்சனல் கேள்வி கேட்கணும் சார் அவர்கிட்ட, அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா क्वेश्चंस கேளுங்க. இல்ல ஒண்ணே சின்ன அர்ஜென்ட், ரொம்ப அர்ஜென்ட் ஒரு கேட்குறேன். சரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். சொன்னாதான் பரவாயில்ல, இல்லாட்டி வேணாம். அதை ஒண்ணு வரட்டும் சார். சார் வரட்டும் சார். ஏன்னா நம்ம அவருக்கு இல்ல சார் ஒன்னே ஒரு சின்ன இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சொன்னா பரவாயில்ல, இல்லாட்டி வேண்டாம். நான் நேர்ல பாத்துக்கிறேன். சண்டே அன்னைக்கு இங்க வர்றாருல்ல, 26ஆம் தேதி சென்னை வர்றாருல்ல, அங்க பாத்து கூட நான் கேட்டுக்கிறேன். குருபாகியநாதன் இதுக்கு வர்றாருல்ல. சார் எம்ஜிகே சார் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வந்து. சார் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கும் மகிழ்ச்சி தான். கொஞ்சம் கேப் ஆகி போச்சு, எந்த ப்ரோக்ராம்லயும் வர முடியல. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாமா சார், எனக்கு கொஞ்சம் இது வந்து மாத்தினேன், ஜாப் மாத்தி இப்ப அரக்கோணத்துல இருக்கேன். இருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போனீங்க, சென்னையில இருந்து அரக்கோணம் போயிட்டீங்க. ஆமா, பயங்கர ட்விஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஜாப் மாறினா எல்லாருமே பிஸி ஆயிடுறாங்க. நம்ம எம்ஜிஆர் சார் வந்து ஜாப் மாறையில அப்படித்தான். ஒரு அதுக்கப்புறம் வரவே இல்லை உள்ளே மீட்டிங்க்கு. இப்பதான் வராரு. இப்போ வராது சார், 1-2 வராது. இப்போ வந்தாரு, இன்னைக்கு வந்திருக்காரு. சார் இப்பவும் இருக்கேன். அதான் பாத்துட்டு தான் சொல்றேன் சார். ஏன்னா புறம் பேசக்கூடாது சார், அகம் பேசலாம்ல. என்ன சார் நம்ம எம்ஜிகே சார் அரக்கோணம் அனுப்பிச்சிட்டீங்க. சார் சார் அவரு நான் சென்னை போறதுக்கு வந்து நீங்க வருவீங்களா சார்னு கேக்குறேன், அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு. பக்கத்துல 70 கிலோமீட்டர்ல இருந்து வர முடியல. அதான் பாருங்க, இத்தனை நாள் 500 கிலோமீட்டர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன், 70 கிலோமீட்டர் வர முடியும். சரி சார், ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சார் ஏதோ சந்தியா மேடம் வேற ஏதோ கேட்கிறேன் நாங்க அந்த கொஸ்டின்ஸுக்கு. நீங்க இது கேளுங்க சார், அப்புறம் உங்களால அட்ரஸ் பண்ண முடியா பாருங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு, அதை நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். ஒரு பர்சனல் கேள்வி. அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உணர்வு இல்லாம இருக்காங்க. ஒரு ஜாமக்கோல் போட்டு சொல்ல முடியுமா என்னன்னு? ஏற்கனவே உங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நான் இதை பத்தி. வயசு என்ன ஆகுதுங்க? வயசு 80 வயசு சார். கேன்சர்ல முடியாம இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஜோசியருக்கு அடுத்தடுத்து குழு கொடுக்க கூடாது எப்பவுமே. இதுக்கு ஜாமக்கோலே போட வேண்டியது இல்லை.
எங்க பட்டுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம், யாராவது ஒருத்தர். சரி, நானே சொல்றேன், ரொம்ப சோதிக்க வேண்டாம். அதாவது 80 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். அவங்க கேள்வியே அந்த ஆயுளை பத்தி தான் கேட்கறாங்க. நியூமராலஜியில் எடுத்துட்டீங்கன்னா சனி ஆயுள் காரகன், அதை தான் அவங்க கேட்கறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வர்றது 0. ஐ திங்க் தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். இல்ல 80ல 8க்கு அப்புறம் 0. சரி, இதுக்கு ஜாம கொள்ள வேண்டியது இல்ல. சரி, அப்புறம் அடுத்தது ஒரே நட்சத்திர கால்ல ஒரு தசாநாதனும் கேள்வி கேட்கிறேன் சார். கேளுங்க. தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே நட்சத்திர கால்ல இருந்து தசை நடத்தும் போது ஒரு 1, 5, 9ஆம் இடம் வீக்கா இருந்தா நெகட்டிவா வேலை செய்யும் சொன்னீங்க. இப்ப ஒரே கிரகங்கள் நட்சத்திரத்துல 4 கிரகங்கள் இருக்கு. ஒரே நட்சத்திர கால்ல 4 கிரகங்கள் இருக்கு. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம இப்படியே மூடி இப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஏங்க, அதாவது 4 கிரகம் ஒரே நட்சத்திர காலில் இருக்கு. இந்த 4 கிரகத்துல ஒரு திசாநாதன் தான் நடப்பாரு. ஒரே டைம்ல 4 திசாநாதன் கிடையாது, ஒரே டைம்ல புத்திநாதன் கிடையாது இல்லையா? இவங்களுக்கு அந்த தசாநாதன் புத்திநாதன் கிராஸ் ஆகுதுல, அந்த ஒரே ராசிக்குள்ள கிராஸ் ஆகுதுல, அப்ப அடிக்கடி வாழ்க்கையில விழுந்து விழுந்து எந்திரிப்பாங்க. அவங்கதான் வாழ்க்கையில நிறைய சோகத்தையும் சோதனைகளையும் சந்திக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். ஆனா அது பார்த்தா மிகப்பெரிய யோகமா இருக்கும். அதுல அந்த அந்த காம்பினேஷனை பார்த்தா அவ்வளவு பிரமாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு ஆட்சியா இருக்கும், ஒன்னு உச்சமா இருக்கும், ஒன்னு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இங்க நட்சத்திர காலில் எல்லாம் பிடுங்கி விட்டுருக்கும், பின்னால ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். அதனால அந்த தசாபுத்தி வர்றப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா சந்திக்கும். இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இல்ல குரு, இருங்க அடுத்ததுக்கு போலாம். நிறைய சார் வணக்கம் சார். வாங்கம்மா. சார் எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, கேது காலிலே இருந்து கூட சுக்கிரன் இருந்தா அப்ப கேது தசை சுக்கிர தசை ரெண்டுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. என்னோட கொஸ்டின் ராகு காலிலே இருந்து கூட குரு இருந்தா அப்ப அந்த தசை குருவுமே ராகு காலில் இருந்தா அந்த தசை எப்படி இருக்கும்? அதாவது சார பரிவர்த்தனை. ராகு காலிலே குருவும் ராகு காலே. இங்க ஒரு வில்லங்க இருக்கு. அதாவது எப்படின்னா ராகு தசை குரு புத்தி சரி இருக்காது, குரு தசை ராகு புத்தி சரி இருக்காது. சார் இன்னொரு ஒரு டவுட் சார், அப்புறம் ராகு தசையில நம்ம சனி புத்தி செவ்வாய் புத்தி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணோம், இல்லைன்னா ராகு தசையில சூரிய புத்தியும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணோம் பின்பாதி அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா ராகு தசையில புத்திநாதன் ராகுக்கு 6, 8, 12ல இருந்தா அவரு நல்லது பண்ணுவாரா? இப்ப ராகு தசையில சனி புத்தி, அப்ப ராகுக்கு சனி 8லயோ 12லயோ இருந்தாருன்னா அப்ப ராகு தசை சனி புத்தி நல்லது பண்ணுமா? இந்த டவுட். நல்லது பண்ணும், பாதிப்பு இருக்காது. இந்த பாயிண்ட் கரெக்ட். அப்ப சார் ராகுக்கு 6லயோ 8லயோ 12லயோ செவ்வாயோ சூரியன் இருந்தா அதுவும் ப்ராப்ளம் பண்ணாதா சார்? பண்ணாது, நல்லா இருக்கும். சரி, ராகுவும் சூரியனும் சேர்ந்து இருந்து யோகம் பண்றதும் உண்டு. நீங்க பிரச்சனையை மட்டும் தானே கேட்டீங்க, நான் பாசிட்டிவ் சொல்றேன். ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து யோகம் பண்றதும் உண்டு. ராகுவும் சூரியனும் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து யோகம் பண்றதும் உண்டு. எப்படி? ராகு செவ்வாய் சேர்ந்து மேஷத்துல இருக்கார், விருச்சகத்துல இருக்கார், மகரத்துல இருக்கார் அப்படின்னா இந்த செவ்வாய் தசையும் ராகு தசையும் யோக தசை. சரி, ராகு வேற ஏதாவது ஒரு ராசியில செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறார், செவ்வாய் வக்ரம் ஆயிட்டார், அப்ப செவ்வாய் தசையும் ராகு தசையும் யோக தசை. அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் வீடு கொடுத்த கிரகம் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுல 50% கழிச்சுக்கங்க. ஓ தேங்க் யூ so much சார். நல்லா இருந்தது கிளாஸ் இன்னைக்கு. பலப்பலன்னு மின்னி இருக்கு கிளாஸ். மகேஸ்வரி நாகராஜன் மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அநேகமா இன்டர்நெட் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நல்லா பேசுறீங்க. ஆமா சார், ஆனா மழை அடிச்சிட்டு இருக்கு சார், மழை நல்லா கொட்டு. நான் மீட்டிங் ஆரம்பிக்கல மழை, அதனாலதான் கொஞ்சம் லேட்டு. ஓகே சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப கேது சுயசாரத்துல, அதாவது அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 இடத்துல இருந்து இருக்கும்போது திசை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க சார். அதோட இருக்கிற சுக்கிரன்
கேதுவின் சாரத்திலையும் கேது வந்து சுக்கிரனின் சாரத்திலையும் அதாவது சார பரிவர்த்தனையில இருக்கும் பொழுது அந்த திசைகள் எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்கும். இதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆக்சுவலி எப்படின்னா 2 பேரும் ஒரே சாரத்துக்கு வந்தா தான் நமக்கு பஞ்சாயத்து. ஓகே சார். அது அந்த வந்து கிரக கன்ஜங்ஷனை பத்தி சொல்லல, இந்த டிகிரி மினிட்டை பத்தி பேசுறவங்க பேசுறதுல என்ன சொல்லுவாங்கன்னா 3 டிகிரிக்குள்ள வந்தா 3.5 டிகிரிக்குள்ள வந்தா அப்படிம்பாங்க இல்லையா? நம்ம அந்த ஆராய்ச்சிக்கே போக வேண்டியதில்லை. ஒரே நட்சத்திரத்துல இருக்கா அது ட்ரபிள் பண்ணத்தான் செய்யும். ஓகே சார். சார் இனி ஒரு சந்தேகம் சார். இப்ப நீங்க வந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த கிரகத்துக்கு கேது எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அந்த இடம் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ சப்போஸ் நம்ம குரு திசையே எடுத்துக்கலாம். அப்ப அந்த குரு திசைக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்ப அந்த குரு திசையில வந்து அந்த 4ஆம் பாவம்ன்றது நம்ம வந்து அம்மாவையும் எடுத்துப்போம், வீடு வாசல் வண்டி வாகனம் நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம் நிறையா. அப்ப வந்து அந்த இடத்துல எது பாதிக்கும் நம்ம எப்படி சார் மைனூட்டா கண்டுபிடிக்கிறது? சூப்பர், ஒரு ஜோசியர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கேள்வினா அதாவது வேற ஒண்ணும் இல்ல, குருவுக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படி. இப்போ அம்மாவை பாதிக்குமா வண்டி வாகனத்தை பாதிக்குமா அப்படின்னு மட்டும் பார்ப்போம். இப்போ குருவுக்கு 4ல கேது இருக்காரு. அப்ப கேது 4ஆம் இடத்துல ஏதாவது ஒரு ட்ரபிள் வரணும். ட்ரபிள் வரணுங்கிறது வந்து அது முழுசு கெட்டு போயிடணும்னு அர்த்தம் இல்லை, ஏதாவது ஒரு விதத்துல சிக்கல் வரணும். அந்த சிக்கல் எப்படி வரும்னு பார்ப்போம். இப்ப சப்போஸ் செவ்வாய் வந்து நீசமா இருக்கார் அப்படி வச்சுக்கிருவோம். அந்த ஜாதகத்துல செவ்வாய் நீசமா இருக்கார் அல்லது வக்ரமா இருக்கார், 6, 8, 12க்கு போயிட்டார், அப்படி ஏதோ ஒண்ணு செவ்வாய் கெட்டு போயிட்டார். இப்போ குருவுக்கு 4ல கேது இருக்கார் அப்படின்னாக்கா அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸை சந்திப்பாங்க அல்லது லீகல் இஷ்யூஸை சந்திப்பாங்க. ரைட்டா? இதே செவ்வாய் நல்லா இருக்கார், சந்திரன் வீக் ஆயிட்டார், நீசமா இருக்கார் அல்லது வந்து ராகு இதோட சேர்ந்திருக்கார் அல்லது ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கார் சந்திரன் அப்படின்னா அம்மாவுக்கு பாதிக்கும். சரியா? ஆல்ரெடி அவங்களுக்கு லக்னாதிபதி அதுல குரு உட்கார்ந்துருக்கிறதே வீக்கா உட்காந்து தசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆம்பளை பிள்ளை ஜாதகம்னு வைங்களேன், இவங்களோட மனோநிலை பாதிக்கும். அதாவது ஆன்சைட்டி வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இது அப்படியே வச்சிருங்க. சந்திரன் நல்லா இருக்கு, சுக்கிரன் வீக்கா இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். அப்ப அவங்களுக்கு வண்டி வாகனத்தினால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக காரகத்துவமும் பாவகத்துவத்தையும் மேட்ச் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். சார் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப தெளிவா அருமையா இருந்தது சார், சூப்பரா இருந்தது சார். நன்றிமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ராகுல் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ராகுக்கு வீடு கொடுத்தவனும் காலை கொடுத்தவனும் 5, 9க்கு அதிபதியா வந்து அவங்க 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ ஆட்சியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 5, 9க்கு அதிபதி ஆட்சியான அந்த ஃபினான்ஷியல் கிரன்ச் வருமா சார்? அந்த இஷ்யூ இந்த ராகு திசையில வருமா? வராது, வராது. பாவகிரகம்ல பாசிட்டிவான பலன் செய்ய ஆரம்பிச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். கோவிந்தராஜ் சார் வாங்க. சார் குருநாதருக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரொம்ப நாளாச்சு, 2-3 கேள்வி கேட்குறேன் சார், முடிஞ்சா சொல்லுங்க சார். கடகலக்னம் சிம்மலக்னம் சார். மகரத்துல சனி வக்ரம் கூட கேது. கடகலக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும், சிம்மலக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும்? சூப்பர். அதாவது கடகலக்னத்துக்கு 7ல சனி கேது, அதுல சனி வக்ரம், கரெக்டா சார்? ஆமாம் சார். சரி, இப்போ 7ஆம் இடத்துல சனி வந்து வக்ரம் ஆயிருக்கார் அப்படிங்கறது அவர் வந்து வீக், அப்படித்தானே சார்? ஆட்சி பெற்ற சனி வக்ரமான வீக், அதாவது நீசபலன், நிஷ்பலன். சரி, இப்போ கூட கேது சேரையில அது பவர்ஃபுல் ஆயிடுது இல்லையா? ஓகே, ஓகேங்க சார். இப்போ இவர் ஒரு சம்சாரம் கேட்டா அவருக்கு 2 சம்சாரம் கொடுக்கும் சார், அது யோகமா. அதாவது என்ன செய்யணுமோ அதை கூடுதலா செய்வார். ஓகே, சரி. இப்ப இது இப்படியே வச்சுங்க. சிம்ம லக்னத்தை எடுத்துங்க. 6ஆம் இடத்துல சனி அவர் வக்ரம் பிளஸ் வந்து கேது சேர்றார் இல்லையா? இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இவங்க எலெக்ஷன்ல நின்னா ஜெயிப்பாங்க சார், போட்டி தேர்வுகள்ல போனா ஜெயிப்பாங்க. அதே மாதிரி பாப்புலாரிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு, வெகுஜன தொடர்பு. ஏன்னா சனி வந்து வெகுஜன தொடர்பு இல்லையா, அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும். இங்க சனி வந்து ரொம்ப யோகமா வேலை செய்யும். ஏன்னா ஒரு பாவகிரகம் இருந்தாலே யோகம் 6ல, 2 பாவகிரகம் இருந்தா அதுவும் பாசிட்டிவா இருந்தா அதனால. மற்றபடி அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபேமிலி இஷ்யூ வராது. வராதுங்களா? சரிங்க, ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் இப்போ ராகுவோட தசை நடக்கும்போது அதுக்கு நேர் எதிரில் 7ல வந்து கேது இருக்கும் இல்லையா சார்? அப்போ அந்த 7ஆம் இடம் பாதிக்குமா சார்? இல்ல சார், அப்படி போக வேண்டியது இல்லை, நம்ம அந்த மாதிரி பாதிக்கும். அது வந்து 7ஆம் பார்வை இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் சொல்றோமே தவிர, மற்றபடி அதுல சிலர் அதுல அதே இன்னும் ஒரு முடிவுக்கும் வர முடியல.
பார்வை இருக்குன்றான் இல்லைன்றான் அப்படின்னு எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்காங்கிறதுனால குழப்பம். இருந்தாலும் 7ஆம் இடம் பர்டிகுலரா பாதிக்கும்னு எடுத்துக்க முடியாது. ஆனா சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு 7ஆம் இடம் பாதிக்கும்னு பாடல் இருக்கு. ஓ சரி, தேங்க்யூ சார். அப்புறம் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் சார். பெண்ணுக்கு சுக்கிரனும் கேதுவும் ஒண்ணா ஒரு வீட்டுல இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் சார்? சார் கணவனுக்கு ரொம்ப உண்மையான மனைவியா இருப்பாங்க சார் அவங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி கணவரும் வந்து அவங்களுக்கு உண்மையான கணவரா இருப்பார். அதாவது ரொம்ப பற்று பாசத்தோட பிரியத்தோட இருப்பார். அதாவது பெண்ணோட ஜாதகத்துல சுக்கிரன் கேது இருக்கு அப்படிங்கல மனைவி வந்து இந்த பொத்தி வச்சு பாக்குறது அப்படிம்பாங்கல்ல, அல்லது சோடிச்ச அழகு பாக்குறதுன்னு வாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து அவரு ரொம்ப பொறுப்பா வச்சுக்கிடுவார். ஏன்னா இவர் மேல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா வெளியே வராம போயிரும்ல, அதுக்காக. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்க இது கேட்டு. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து எம்ஜிஆர் காந்தி சார் வாங்க சார். சார் எம்ஜிஆர் சார் அவர் ஏதோ வெளில போயிருக்காரு போல இருக்கு சார். கேமரா ஆஃப் பண்ணிருக்காரு. அடுத்து இளங்கோ ராமசாமி சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒரே ஒரு செகண்ட், இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணி ஒரு நிமிஷம் சார், வெயிட் பண்ணுங்க சார். சாரி சார், நாளைக்கு கல்யாணத்துக்கு போனோம். எந்நேரம் போறது எப்போ போறதுன்னு தெரியல. அதுவும் வந்து முறை செய்யற சீரு செய்யற கல்யாணம், அப்புறம் கோச்சுக்கிடுவாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி சார், எம்ஜிஆர் கணேஷ் சார், நீங்க திடீர்னு இது வெளியே போயிட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், வெயிட் பண்ணுங்க சார். நம்ம இளங்கோ சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். கோட்டத்தையும் கரெக்டா போட்டுக்கிருக்கீங்க. மைக் எடுக்கல. இல்ல இளங்கோ ராமசாமி கூப்பிட்டாங்க. ஏன் மைக் எடுக்கலையோ? கேக்குதுல்ல நான் பேசுறது? கேக்கல சார். ஓ இருங்க, இங்க ஸ்பீக்கரை சார். எம்ஜிஆர் கணேஷ் சார் சொல்லுங்க, உங்க பேரை கூப்பிட்டாங்க சார். நீங்க உங்க கொஸ்டின் கேட்டுருங்க சார். சரிங்க சார். எனக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். மேபி இதை நீங்க பெரிய கிளாஸாவே கூட நடத்தலாமான்னு தெரியல. ஒரே நட்சத்திர சாரம் வாங்கினது கிரகங்கள் இருந்தா அது வந்து பாதிக்கும்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது எதனால அந்த மாதிரி ஒரே நட்சத்திர சாரம் வாங்கினது பாதிக்குது? அது ஒரு கேள்வி. அது வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெண்டாவது, ரொம்ப நாளான ஒரு வேண்டுதல் கோரிக்கை, ராகு கேது நட்சத்திரத்திலையும் கேது ராகு நட்சத்திரத்திலையும் இருக்கும் போது. அடுத்த கிளாஸ் அதே வச்சிருவோம். அதனால என்ன இருக்கு? ஆமா சார், அது ஷார்ட்ஸ்ல கூட போட்டுடலாம் சார். இருந்தாலும் நம்ம கிளாஸா வச்சிருவோம். நம்ம இது ஜூம் மீட்டிங்கா வச்சு பேசுவோம். தேங்க்யூ சார். இதுல முதல் கொஸ்டின் சொல்லிடுறேன். அதாவது ரெண்டும் ஒரே நட்சத்திர காலில் இருந்தா ஏன் பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்க. நான் பாதிப்புங்கிறத மட்டும் இல்ல, அதுல பாசிட்டிவும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. பாசிட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதனால நானும் அப்படியே வந்துட்டேன். ஆக்சுவலா என்ன இஷ்யூ அப்படின்னா, சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்காரு சார் ஒருத்தர். அப்படி பண்ண விடாது இல்ல? ஆனா பண்ண சார். அதாவது சார், ஒரே நட்சத்திர காலில் இருக்கு. அந்த நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அது லக்னத்துக்கு பாசிட்டிவா இருந்தா ஒரு பூம் அப் கொடுத்து பாசிட்டிவா மேல போவாங்க. அது லக்னத்துக்கு நெகட்டிவா இருந்தது அப்படின்னாக்கா அதுல வந்து ரொம்ப இன்டெப்தா கொண்டு போய் அமைக்கிறோம். இது எப்படின்னு நான் எப்படி புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு லென்ஸு, அந்த லென்ஸை வந்து 2-3 விதத்துல ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா என்ன ஆகும், அந்த
ஒரு 2 லென்ஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு கூட ஃபோக்கஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், எரிச்சிரும் இல்லையா? அது மாதிரி அதனுடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அப்படி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. அப்படிதான் எடுத்துக்கணும் சார் அதை. ஓகே. அதுல வந்து இப்போ ஒரே நட்சத்திர சாரம் வாங்கின 2-3 கிரகம் இருக்கும் போது எந்த கிரகம் பாசிட்டிவா இல்லைன்னா நெகட்டிவா அதனுடைய பூமப் அதிகமாகும், அதனுடைய பவர் அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமான்றது இல்ல எப்படி சார், சார் இதை அதை நான் டிசைட் இப்படி பண்ணணும்? சொல்றேன் சார். அதாவது அவிட்ட நட்சத்திரம் காலில் தசாநாதனும் புத்திநாதனும் இருக்கான். மீன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 2ல ஆட்சியாகி நிற்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுல பூஸ்டப் கொடுத்துரும். அதே செவ்வாய் நீசமா இருக்கார் அப்படிங்கிற விதத்துல அவங்கள லீகலா கொண்டு போய் சிக்க வச்சு விட்டுரும். இவ்வளவுதான் விஷயம். சரி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கிளாஸ் சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி சார். நன்றி அப்பப்போ வரத்துக்கு யோகம் கிடைக்குது, பார்க்கலாம். இன்னும் கண்டினியூஸா நிறைய நாள் வாங்க வரணும்னு ஆசை வாங்க இருக்கு. வாங்க உங்க சார். ஆசை தான் இருக்கணும். இறைவனுடைய ஆசி. வாங்க சார். அடுத்து நம்ம இளங்கோ ராமசாமி சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒரு தசானந்தனுக்கு ராகு கால் கொடுத்திருக்கார். அப்போ ராகு தான் டிசைட் பண்ணுவார் அந்த தசையை. அந்த ராகு வந்து நல்ல ஸ்திதியில இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதாவது சுக்கிரனோட ஆட்சி வீட்டுல இருக்காரு அப்படி வச்சுக்குவோம். அந்த ராகு வந்து 3ஆம் பார்வையாகவும் 11ஆம் பார்வையாகவும் வெவ்வேறு கிரகத்தை பார்க்கிறாரு. அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அல்லது அதனுடைய பலன்கள் அந்த திசையில நடக்கும்? சார் 3ஆம் பார்வையா சுக்கிரன், அதனை 3ஆம் பார்வையா குரு இருக்காருன்னு வச்சுங்களேன், ராகு தசை பாசிட்டிவா நடந்ததுன்னா பணத்தை கொடுப்பார். ராகு நெகட்டிவா நடக்க போறாரு அப்படின்னாக்க 3ஆம் பார்வையா குரு வந்து பார்வையில மாட்டி இருக்கு அப்படின்னாக்க பிள்ளைக வழியாகவும் பொருளாதாரத்தின் வழியாகவும் அவர் கஷ்டப்படுவார். சரிங்க சார். ஒரே இடம் தான் சார். அதாவது ராகுக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்துருக்காரு. இங்க வந்து நம்ம தசை நடத்தக்கூடியவர் ராகு காலில் வந்திருக்காரு. அப்ப நம்ம தசை நடத்தக்கூடிய கிரகத்தை விட்டுட்டு நேரா ராகுக்கு வந்துடணும். ராகு டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்க, அவருக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்க்கணும். அவங்க 2 பேரை வச்சுதான் நம்ம ராகு எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு ஒரு முடிவுக்கு வர்றோம். அப்ப ராகு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா குரு பாக்குறாரா, அங்க பாசிட்டிவ். இந்த பக்கம் 11ஆம் இடத்துல செவ்வாயை பாக்குறாரா, அதுவும் பாசிட்டிவ். அதே இது ராகு நெகட்டிவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 3ஆம் இடத்துல இருக்கிறதுலையும் பீஸா பிடிங்கிறான், 11ல இருக்கிறதுலையும் பீஸா பிடிங்கி விட்டுரும். இவ்வளவுதான் சார். ரைட் சார், ரைட் சார், தேங்க்ஸ் சார். சார் அப்புறம் புக்கு என்னாச்சு சார்? புக்கு இந்த பிரிண்டிங் கொடுத்தாச்சு சார், பிரிண்டிங்ல இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். ஒரு 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க, வந்துடும். சரிங்க சார். நான் அடுத்து ராகு பார்க்கணும்ல சார், நாகர்கோவில் ப்ரோக்ராம் அதான் கேட்டேன் சார். இப்ப அந்த அடுத்த புக்கை ரெடி பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே வச்சோம். நம்ம இந்த மீட்டிங் வச்சதே அதான். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார். சரி சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்து இந்த வகையில வீரராஜன் இருக்காரா, மீட்டிங்ல இருக்காரா சார்? வீரராஜன் இருந்தாரு சார். இருக்கேன் சார், இருக்கேன் சார். இந்த இடத்துல வீரராஜனுக்கு தான் நம்ம எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா புக்கு எழுதுறேங்கிற பேர்ல நான் போய் கொடைக்கானல்ல 1 வாரம் உட்காந்து ஓபி அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 10 பக்கம் கூட எழுத முடியல. ஆனா நம்ம இது அப்படி. ஆனா அவரு சார் வந்து நம்ம அந்த நான் கொடுத்திருந்த அந்த வாய்ஸ் வீடியோஸ் இதை வச்சு அப்படியே புக்கா உட்காந்து எழுதிட்டார். அது வந்து ஒரு பெரிய வேலை. அவரும் வீரராஜன் சாரும் மகாலிங்கம் சாரும் அதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில புக்கு வரையில அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இருந்தாலும் இப்பவுமே சொல்லிடலாம். நன்றி, மிக்க நன்றி சார். நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா சிவாசில? சந்தோஷம் சார். பேசிட்டேன் சார், வந்துரும் சார். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். பண்ணிக்கிறேன், பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். நன்றி சார். மரிஷ் பிரபு வாங்க. சார் வணக்கம் சார். சார் ராகு வந்து 100% பாசிட்டிவ்னா அவர் வருமானத்தை கொடுப்பாரு, சொத்து சேர்த்து தந்துருவாரு. ஸோ இப்போ குருக்கு வந்து கால் கொடுத்தவர் பாசிட்டிவ், ஆனா வீடு கொடுத்தவர் நெகட்டிவா இருந்தாருன்னா அவரு வருமானத்தை கொடுப்பாரு, சொத்து சேர்க்க விட மாட்டாரு. இப்போ ராகு தசையில ஈற்று காலத்திலேயே அந்த சொத்தை பிடிங்கிட்டு விட்டுருவாரா, இல்லாட்டி குரு தான் அந்த வேலை செய்வாரா? ராகு தசை கடைசியில வந்து சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு சார், கஷ்டப்படுத்துவார். அதாவது ராகு சூரியன் ஒன்னா சேர்ந்துருந்துச்சுன்னா பங்காளிகளோட சண்டை, கவர்மெண்டோட பயிச்சுக்கிறது, அல்லது வந்து தகப்பனார் கூட ஒத்து போகாம இருக்கிறதுங்கிறது. இது வந்து தகப்பனாருங்கிறது மோஸ்ட் காமன். நான் சொல்றது கவர்மெண்ட், பங்காளிகள், அல்லது தலையில டிஸ்டர்பன்ஸ் வர்றதுங்கிறது. அப்படி வரணும்னா அதுல ஒரு சின்ன சிக்கல் வரும். அதாவது எப்படின்னா, கேது வந்து லக்னாதிபதியோட சேர்ந்து சூரியன் ராகுவோட இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரையில அவங்களுக்கு தலையில பாதிச்சதை நான் பார்த்துருக்கேன். அது காரணம் என்னன்னா, லக்னாதிபதிங்கிறது தலை, அவரோட கேது சேர்றாரு, அங்க நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குற மாதிரி சேர்றாரு. அப்படிங்கல என்ன ஆகுதுன்னா, அந்த தலையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து கேது. ஏன்னா கேது வந்து பாம்பின் தலை.
அதே மாதிரி தலையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து லக்னாதிபதி. இவங்க 2 பேரும் நெகட்டிவா சேர்றப்ப இந்த இஷ்யூ வர ஆரம்பிச்சிருது. அதுக்கேற்ற மாதிரி ராகு தசை சூரிய புத்தினா சூரியன் தலையை குறிக்கக்கூடியது, தலைமை இல்லையா, சூரியன் தலையை குறிக்கக்கூடிய. அப்ப இந்த காம்பினேஷன் ஒன்று சேரல அந்த மாதிரி ட்ரிகர் ஆகுது சார். அது மாதிரி ஒரு ஜாதகம் கூட பார்த்தேன் நான். ஓகே சார். சார் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்புறம் மொத்தமா இருக்கிற நட்சத்திரங்கள், இது ரெண்டுக்குமே நம்ம வித்தியாசம் பார்க்கணுமா சார் பலன் எடுக்கிறப்போ? வேண்டியதில்லை, அதெல்லாம் முரட்டுத்தனமான ஜோசியம் சார். உடைவட்ட நட்சத்திரங்கள், உடையாத நட்சத்திரங்கள், என்னமோ நம்ம போட்டு பெவிக்கலை போட்டு ஓட்டுற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நட்சத்திர சாரம் கொடுத்து ஸ்ட்ராங்கா இருக்கானா நிச்சயமா அது வேலை செய்யும். அது உடஞ்சாலும் சரி உடையாட்டியும் சரி. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்து கவிதா மேடம் வாங்க. சார் ஆக்சுவலா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, என்னுடைய சிந்தனை தான் இது. அதாவது இந்த பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ராகுவுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதும், இப்ப இந்த ராகுக்கு அடுத்து இந்த தசை வந்து பிடிக்கிட்டு போயிருமாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. இது மாதிரி அதாவது எந்த பேஸ்ல அவங்க நமக்கு பலன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி படிச்சிட்டோம்னா நமக்கு வந்து எந்த இடத்துல விட்டாலும் கம்பு சுத்திடலாம். ஆனா இப்ப வந்து ராகு வந்து 11 இருந்தால் யோகம், 6 இருந்தால் யோகம், 8 இருந்தால் சிக்கல், இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துலதான் நமக்கு நிறைய மிஸ் ஆகும். அதனால எப்பவுமே எனக்கு தமிழ் வாத்தியார் தான் சொல்லுவார், நடராஜையா தான் சொல்லுவார், ஒரு பாட்டு படிக்கிறேன்னா அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சு அதனுடைய உச்சரிப்பையும் தெரிஞ்சு அது சம்பந்தப்பட்ட இலக்கண குறிப்பையும் தெரிஞ்சு படிச்சேன்னா உனக்கு மறக்கவே மறக்காதரா அப்படிம்பாரு. அதை இத்தனைக்கும் வந்து அவர் ரொம்ப நல்லா நடத்துவார், பாடம் நடத்துவார். ஒரு திருக்குறளை 40 நிமிஷம் நடத்துவார் சார். ஒரு பீரியடு ஃபுல்லா ஒரு திருக்குறளை நடத்துவார். ஆனா பீரியடு முடிஞ்சு போறப்ப அது யாராவது ஒருத்தனை எழுப்பிடுவார், எந்திரிச்சு இந்த குறளை சொல்லு இப்ப நடத்தினதா அப்படின்னா, சார் எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் அப்படியே மனப்பாடமா சொல்லுவோம். 7 சீர் தானே, அப்படியே மனப்பாடமா எல்லாரும் சொல்லுவேன். சொல்லலைன்னா வெளுவெளுன்னு வெளுத்துருவார். அது மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால கரெக்டா கவனமா பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் சார் பதில். என்ன கேள்வி கேட்டீங்க அதை மறந்துட்டேன். நான் எங்க தமிழ் வாத்தியாரை பத்தி பேசணும். உடைப்பட்ட நட்சத்திரங்கள், உடைப்படாத நட்சத்திரங்கள் இல்ல, உடைப்பட்ட அதான் இந்த மாதிரி வரையில, அதாவது முரட்டுத்தனமா ஜோசியத்தை போட்டு படிக்கிற, சும்மா கேஷுவலா ஜாலியா படிங்க சார், ஈஸியா மனசுல நிற்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கவிதா மேடம் வாங்க. மேடம் மேடம் மைக் ஓபன் பண்ணிட்டாங்க, பேச மாட்டாங்க. நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, கண்டதையும் பேசி அப்படின்ட்டு கமெண்ட் இருந்துக்கிட்டாங்களோ. சரி ரைட் விடுங்க. சரி யோகேஸ்வர் சார் வாங்க. யோகேஸ்வரலிங்கம் சார், நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். யோகேஸ்வர் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. வணக்கம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய உச்சம் பெற்று வக்ரம் ஆயிடுறாரு, அது கூட கேதுவோ ராகுவோ இணைகிறாங்க. ஆப்போசிட்ல வந்து சுக்கரனும் இதுவும் இணைஞ்சிருக்கிறதுனால ஆப்போசிட் பார்வையினால அந்த திசை வரும்போது எது எஃபெக்ட் ஆகும் சார்? இதுல இப்படி எடுத்துக்கோங்க சார். ஒரு உச்சம் பெற்று வக்ரம் பெற்று, ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று, நீசம் பெற்று வக்ரம் பெற்று, பகை பெற்று வக்ரம் பெற்று, சப்போஸ் அந்த ராசி கிடத்தை விட்டு வெளியில போய் வக்ரம் பெற்று ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா யோகம் தான் செய்யும். அது எப்படி இருந்தாலும், பகை வீட்டுல இருந்தாலும் எந்த வீட்டுல இருந்தாலும் சார். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். இல்லாட்டி இப்படி வச்சுக்கங்க, மறக்கவே மறக்காது, நாரோட சேர்ந்த பூவும் நாரிடும். ஒரே பழமொழியா ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கங்க. இல்லைங்க, எனக்கு பூ முடிச்சுட்டு தான் இருக்கேன். கரெக்டா எனக்கு தகுந்த மாதிரி சொல்லிருக்கீங்க ஐயா. நன்றி சார். நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. கவிதா மேடம் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஒன்றும் கேட்கல. சரி யோகேஸ்வர் சார், நீங்க லோயர் ஹேண்ட் பண்ணிக்கோங்க. கவிதா மேடம் சார் இப்போ கேக்குதுங்களா சார்? கேக்குது. ஹலோ. கேக்குது மேடம். மேடம் பேசுங்க. ஓகே மேடம், நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். நீங்க உங்க சைட் பார்த்துட்டு வாங்க. முருகன் சார் நீங்க வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னைக்கு வரீங்க, வருக வருக. நன்றி. சந்திக்கலாம் சார். ராகு தேசம் சார். கடைசி புத்தி செவ்வாய் புத்தி நடக்குது. ராகுவுக்கு 12ல செவ்வாய் சுயசாரத்துல உட்காந்துங்கிற, ஆனா குரு பார்வையில இருக்கிறார். இப்போ பொதுவா ராகு தசாவில செவ்வாய் புத்தின்றது கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கணுவாங்க, அதுவும் 12ல உட்காந்துங்குது. ஆனா வக்கரம் பெற்ற குருவினுடைய பார்வையில அந்த செவ்வாய் இருக்குது. அது ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா கொடுக்காதா? ஒரு பிரச்சனையும் கொடுக்காது, நல்லா இருக்கும்.
சார் அதுக்கு குரு பார்க்கணுங்கிறதே இல்ல சார். ராகுக்கு 12க்கு போயிட்டாருல்ல. செவ்வாய் ராகுவுக்கு 12ல இருக்காரு. அவ்வளவுதான் சார். ராகு செவ்வாய் சேர்ந்திருந்தா உச்சகட்ட டேஞ்சர். ராகு செவ்வாய் வந்து 6, 8, 12க்கு போயிருச்சுனாக்கா அந்த சிம்டம்ஸே இருக்காது, ஈஸியா கடந்து வந்துருவாங்க ராகு செவ்வாய். சரிங்க சார், சரிங்க சார். இதுல குரு பார்வை வேற இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து அஜய்குமார் கரூர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலி என்ன சார், இப்போ எனக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து ஜூம் லிங்க்குங்கிறது வந்தது இல்லைங்க சார். நானே வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஆப்குள்ள போயிட்டு ஏதாச்சும் அங்கே லிங்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க சார், நான் வந்து உள்ள வரேன். ஸோ நீங்க இது எப்படிங்க சார் எல்லாம் உள்ள வர்றாங்க? ஸோ அதை பத்தி தான் கேட்கலாம் சார். கணேஷ்குமார் சார், இந்த ஃபீல்டை நீங்க தான் கிளியர் பண்ணணும். சார் நம்ம இப்போ மீட்டிங் வைக்கும் போது சார் நீங்க உங்களால போய் லிங்க் பார்க்க முடியுது இல்லையா? ஸ்பெஷல் வீடியோஸ்க்குள்ள போய் லிங்க் எடுக்க முடியுது இல்லையா? ஆமாங்க. இப்ப மீட்டிங் சார் வந்து யூடியூப்ல வச்சாருன்னா அவர் அதுல அங்க நோட்டிபிகேஷன் போட்டுறாரு, அந்த கம்யூனிட்டி பேஜ்ல இருக்கும். இங்க வீடியோஸ் இப்போ இந்த மாதிரி மீட்டிங் வைக்கிறாருன்னா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் அந்த சிஆர் குரூப்ல கொடுத்துறோம், சிஆர் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல. இருக்குங்களா? ஆமா, அதுல வாட்ஸ்அப் லிங்க்ல ஒன்று கொடுத்துறோம். ஸோ நீங்க அதுல இல்லையா, மெம்பரா இல்லையா? இல்லைங்க சார். இப்போ நான் ஒரு 1.5 மாசம் இருக்குங்க சார் இதுல ஜாயின் பண்ணி, அதாவது மெம்பர்ஷிப் பே பண்ணி. ஓகே, இப்போ நான் இந்த குரூப் சாட்ல உங்களுக்கு என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். நீங்க எனக்கு உங்களோட நம்பர் அனுப்பிச்சு வைங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதான் சார், ஏன்னா நானும் வந்து ஒவ்வொரு நாளும் அப்பப்போ அந்த ஆப்புக்குள்ள வருவேன், ஏதாச்சும் லிங்க் இருந்தா உள்ள வருவேன், இல்லைன்னா சரி ஓகே இன்னைக்கு எதுவும் இல்லை போல அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கேன் சார். சிஆர் ஸ்டூடெண்ட் குரூப்னு ஒன்று இருக்கு, அது நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். நீங்க நான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க அந்த நம்பர்ல வந்து உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்க குரூப்ல ஆட் பண்றேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதான் சார் நான் மேஜரா அவங்க சொல்லணும் தாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் அவரு சாருக்கு வந்து நம்ம நம்பர் கொடுங்க சார், நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள கொண்டு வந்து. ஓகே சார். சார் நீங்க அஜய் சார் நீங்க சாட்ல எடுத்துக்கோங்க சார், நம்பர் எடுத்துட்டு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் சார் கண்டிப்பா சார். இன்னைக்கு அருமையா போச்சுங்க சார் கிளாஸ். அதுவும் நீங்க லாஸ்டா சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஷார்ப்பாவே இருக்குங்க சார். அந்த விஷயம் கேது வந்து எந்த பாவத்துல நிக்கிறோம், அந்த சனாதன் வந்து ப்ராப்ளம் ஆகும் சொன்னேன். நிச்சயமா இருக்கும் சார், ஷார்ப்பா இருக்கும். பட் இது என்னன்னா, நான் ஏன் வந்து யூடியூப்பை கட் பண்ணிட்டு நான் சொன்னேன்னா, அதாவது இருபுறம் கூர்மையான கத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதை வந்து யார் கையில கொடுக்கணுமோ அவங்க கையில கொடுத்தா அது சார் ஒரு கலைஞன் கையில கொடுத்தாக்க அவன் சிற்பமா செதுக்கிடுவான் இல்லையா? புரியுது சார், கண்டிப்பா. அதனால ஓகே சார், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் உங்க கருத்தை வந்து இதுல எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதாவது சார் கவுன்சில்ல இந்த சப்ஜெக்ட் ஒரு தடவை வைங்க சார். சரி சார். சரி. வேலு கார்த்திக் சார் வாங்க. தேங்க்யூ சார். ஹலோ வேலு கார்த்திக். ஹலோ, கவிதா பேசுறேன் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது மேடம், சொல்லுங்க. சார், நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார். 2, 5 அதிபதி வந்துட்டு 7வது வீட்டுல உட்காந்துருக்காங்க சார். அந்த வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. என்ன லக்னம் சொல்லுங்க. என்னங்க சார்? என்ன லக்னம்னு சொல்லுங்க. என்னங்க சார்? லக்னம் என்ன லக்னம்னு சொல்லுங்க. என்ன லக்னம்? 2, 5 அதிபதி ரிஷப லக்னம். சரி. 2, 5 அதிபதி அவர் வந்துட்டு 7வது வீட்டுல உட்காந்துருக்காரு. அந்த செவ்வாய் வந்து ஆட்சி ஆயிருக்காருங்க சார். அப்போ வந்துட்டு கடன் படுவாங்களா இல்லைன்னா நல்லா இருப்பாங்களா சார்? அதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட வரையில கடனோட வந்திருப்பாங்க புதன் தசையா இருந்திருந்தா. இல்ல, இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அவ அடுத்த தசை அது வரப்போகுது. சரி, அப்ப என்ன சொல்லணும்னா இருங்கம்மா நான் சொல்றேன். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, அவங்க கடன் படாம இருந்தா அவங்கள கடன் பட வைக்கணும். அப்படி கடன் படலைன்னா 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும் ஃபேமிலியில. அதனால என்ன பண்ணணும்னா ஃபைனான்சியலா அவங்கள கடன் பட வைக்கணும். அப்ப நீங்க ஒரு சொத்து வாங்குங்க கடனை வாங்கி அப்படின்னு அந்த ஒரு லோனை போட்டு ஒரு சொத்து வாங்குங்கன்னு சொன்னா இந்த தோஷம் அதுல அடிபட்டு போயிடும். அவங்க கடனாளி ஆனா போதுமானது. ஆனா கண்டிப்பா கடன் வாங்குவாங்க. இந்த சொத்தே வாங்கலைனால அவங்க கடனாளி ஆகுவாங்க அந்த புதன்ல. ஆனா 5வது அதிபதி நின்ன ஸ்தானாதிபதி உச்சமானாலும் அப்படிதான், ஆட்சி ஆனாலும். ஆட்சி ஆனாலும் 2வது நீங்க சொல்றது வில்லங்கமான ஆட்சி ஆனாலும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி கண்டிப்பா கணவனுக்கோ மனைவிக்கோ எந்த உயிராபத்தும் சார். அப்புறமா இன்னொரு டவுட் சார். இப்போ சுத்தம்னு சொல்றாங்க இல்லையா சார், கிளீனா இருக்கணும், எல்லாமே வந்து சுத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா சார், அது அவங்கள வந்துட்டு எது சார் பார்க்கணும், எந்த வீடு சார் பார்க்கணும்? நோட்ல குறுக்க எதுவும் பேனால கிறுக்காம இருந்தாங்கன்னா சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கிற வேண்டியதான், சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லம்மா கவிதா மேடம்,
ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அதாவது சுத்த ஜாதகம் அப்படின்றாங்கல்ல, அப்படின்னா ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கும் பையனுக்கும் 7, 8 சுத்தமா இருக்கணும்னு வாங்க. 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் கிரகம் இல்லாம இருக்கணும். அந்த சுத்தம் இல்ல சார், அந்த சுத்தம் இல்ல சார். இப்போ வீட்டெல்லாம் கிளீனா வச்சுக்குவாங்க, எதை தொட்டா சாப்பிட்டா கை கழுவு, பேசாத சாப்பிடும்போது எதையுமே கை கழுவாம தொடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்களே சார், அந்த சுத்தம் சொல்றேன். அத வந்து வைத்தியத்துல வந்து வியாதின்றாங்க, மனநிலை பாதிப்புன்றாங்க. சரி சொல்றேன்மா, சொல்றேன். சொல்றேன், லெட் மீ எக்ஸ்பிளைன். அதாவது லக்னத்துல லக்னாதிபதி ஆட்சியா இருந்தா ஒரு வாட்டி கை கழுவுவாங்க. லக்னத்துல லக்னாதிபதி ஆட்சியா இருந்து கூட குரு இருந்தா 2 வாட்டி கை கழுவுவாங்க. எப்ப கை கழுவுனாலும் 2 கையையும் சேர்த்து கழுவுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட போற அவசரத்துல அண்டாக்குள்ள அப்படி ஒரு முக்கு அப்படியே போயிருவான், கையை நனைச்சுக்கிட்டு போறது, கழுவுறதெல்லாம் கிடையாது, நனைச்சிட்டு போயிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லக்னாதிபதி வந்து எங்கனையா ஒரு பக்கம் வீக்கா இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் இன்னொரு பாயிண்ட், பத்திரமா இருந்ததுனால் அவங்க ட்ரெஸ்ல சிந்தாம சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் எனக்கு கொடுத்தது பாலாஜி சார், சிங்கப்பூர்ல. அவரும் இன்னைக்கு மீட்டிங்ல இருக்காரு. ஆனா அந்த கூட பேசக்கூடாது, நம்ம முதல்ல மீட்டிங்ல சொல்லியிருக்கோம், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா சமைக்கும் போது கூட பேசக்கூடாது, காய் வெட்டும் போது கூட பேசக்கூடாது சொல்றாங்க. ஏமா என்ன இருக்குது? அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க காய் வெட்டல, டிவி பாருங்க, பாட்டு கேளுங்க, வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டே வெட்டுங்க. அதெல்லாம் சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே தானா பேசிக்கிட்டே கூட வேலை செய்வாங்க கிச்சன்ல. கடுகு போட்டாச்சு, அடுத்து என்ன ஊத்தணும், அதுதான் சுத்தம்ன்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கிளீனா இருக்கணும்ன்றாங்க அவங்க. இதெல்லாம் இது வந்து எப்படின்னா, யானை மேல ஏறுறான்னா யானையை கொண்டு போய் கட்டடத்து பக்கத்துல நிப்பாட்டி அதுல இருந்து கூச்சுக்கிறேன்ற கணக்கு. அவ்வளவெல்லாம் போக வேண்டியது. நீங்க அதான் சொல்றேன். இது எப்படின்னா, ஜோசியத்தை ரொம்ப முரட்டுத்தனமா பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவுலாம் பிடிக்க வேண்டாம், சும்மா கேஷுவலா போங்க. அதுக்குதான், அதாவது நல்லபடியா போறதுக்கு தான் ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே தவிர ரோட்ல ஏறக்கூடாது அப்படின்னுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல ஏறக்கூடாது, ரைட்டு. அப்புறம் வயசு போற காலங்கள்ல ஏறி ஊருக்கெல்லாம் போகத்தானே செய்வோம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இவ்வளவு முரட்டுத்தனமா போக வேண்டியது இல்லை. சார் ஒரு நிமிஷம் சார், இந்த கை கழுவி அந்த மாதிரி பண்றாங்கல்ல, இவங்க கேக்குறாங்களே இந்த சுத்தம், அதுக்கு செவ்வாய் ராகுவோட காம்பினேஷன் சார். செவ்வாய் ராகு கூட இருந்தா ஓவர் ப்ரொடெக்ஷன் பாப்பாங்க, எதை செஞ்சாலும் மேடம். ஆமா ஆமா கரெக்ட், அவங்களுக்கு அதான் இருக்கு. பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு கைய மோதிரம் கழுவுறது எல்லாமே இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்றாங்க சார். நடக்கணும்ல. இப்ப அவங்களுக்கு என்ன தசை நடக்குது கவிதா மேடம்? நடக்குது சார், ராகு தசை. ரைட், பெர்ஃபெக்ட். அப்போ ஓகே, நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட்டுங்கம்மா. சந்திராவுக்லி மேடம், லக்னாதிபதி எப்படிமா இருக்காங்க கவிதா? லக்னாதிபதி 4ல இருக்காங்க சார். 4ல, ஆமா 4ல தான் இருக்காங்க. சரி, சூரியன் வீட்ல, பகை வீட்ல? சனி வீட்ல, துலா லக்னம். துலா லக்னமா? இந்த சுத்தம் சொன்ன இல்லையா, இந்த கிளீனா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க வந்து துலா லக்னம். சரி சரி சரி. அப்ப செவ்வாய் ராகு சேர்ந்ததுனாக்கும் கைய 14 தடவை கழுவுவாங்க. இல்ல சுத்தம் ஓவரா சார். ஓகேம்மா, நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் நிறைய விஷயம் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம், மிக்க நன்றி. ஆனா முதல்ல உங்க அந்த எதனா ஜூமுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க. அது யாராவது ஜெய்வனை வச்சாப்புல அது வாட்டுக்கு நடுவுல புடிங்கிக்குது சார். உங்க நெட்வொர்க் டவுனா இருக்கு சார், அப்போ மட்டும் கட்டாய் வருது சார். யாரு என்னதா? ஆமா சார். வரக்கூடாதுப்பா, 2 இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டு அதுக்கு லோடு பேலன்சர் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல சார், கரெக்ட்டா இருக்கு சார், கரெக்ட்டா போகுது சார். பாத்தியா, மழை நேரம் உடுமலைப்பேட்டைக்கு பஸ் கிடைக்கல போல இருக்கப்பா. விடுங்க, கரெக்ட்டா இருக்கு சார், தெளிவா இருக்கு சார், உங்களுக்கு தெளிவா இருக்கு. கரெக்ட் சார், அடுத்து போலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு இந்த ஜாமக்கோல் ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க. அது நான் நடுச்சாமத்துல மீட்டிங் வச்சா அப்படித்தான், ஜாமத்துல டவுட் வந்துடும். சொல்லுங்க சார். இப்போ இந்த ஜாமக்கோல் வந்து நிறைய சார்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சார். அதை வந்து அப்படியே கடிகார பிரச்சனத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பாக்கலாங்களா, ரூல் எடுக்கிறதுக்கு? சார், கடிகார பிரச்சனை நம்ம இந்த பசிக்கு வந்து ஒரு பன்னு சாப்பிட்ற மாதிரி, ஒரு டீ குடிக்கிற மாதிரி, இந்த கடிகார பிரசனம் போட்டதுல என்ன ஆகி போச்சுன்னா,
இப்போ என் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் இருக்காப்புல, அந்த பையன் பேங்க்ல வேலை பார்க்குறான். அவன் என்ன பண்றான், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்போ டீ குடிக்க போலாமா அப்படின்னா உடனே எடுத்து பிரசனம் பாட்டு போய்கிட்டு இருக்கான், கடிகார பிரசனம். ஏன்னா வேற ஜோசியம் தெரியாது அவனுக்கு. அது மாதிரியான விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம் சார். இது வந்து நீங்க மாஸ்டர்ல, நீங்க ஜாமக்கோல் பாருங்க. சரிங்க சார். அதுலயும் இன்னொரு டவுட்டுங்க சார். இந்த இப்போ தினமும் வந்து காலையில 6 to 7:30 அந்த அந்த கிளம்பினாலும் முதல் ஜாமத்தில் இருப்பாரு. அப்ப அதுக்கு வந்து சூரிய உதயத்துல இருந்து ஆரம்பமா எடுத்துக்கணுங்களா இல்ல 6 to 7:30 தான்? இல்லப்பா, சூரிய உதயத்துல இருந்து தான் கால்குலேஷன். ஓகே ஓகே சார். சாஃப்ட்வேர்ல அப்படி வரலைங்க, நிறைய தடவை மிஸ் ஆச்சு, அதனால தான் இந்த டவுட் கேட்டேன். ஹியூமன் எரர் வர்றதுதானப்பா. சாஃப்ட்வேர் என்ன ஆண்டவனா கொடுத்துருக்காரு, அதுவும் நம்மள மாதிரி ஆள் கொடுக்கறது தானே, அதுலயும் மிஸ்டேக் வரதான். அதனாலதான் ஜோசியம் அப்ராக்சிமேட்டுங்கிறோம். ஆனா வந்து நாங்க அக்யூரேட் ஆக்கும்னு பேசிக்கிறோம். சரிங்க சார். இப்போ இந்த ஜாமக்கோல் வந்துங்க சார், உதயம் 6 வந்து 1/6 வந்திருக்கு. இப்ப கவிப்பும் 6ல அந்த 6 வருது அப்படின்னா அந்த சம்பவம் அந்த இடத்துல நடக்குதுங்க சார், தடையாய் நடக்குது. இது எடுத்துக்கலாங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது உதயம் கவிப்பு 6 எல்லாம் ஒண்ணா வந்துருதா? இல்லைங்க சார், உதயம் 6 வந்து 1/6 வந்துருச்சுன்னா அப்ப கவிப்பு ஜாயிண்ட் ஆயிடுச்சு அதுல. அப்ப அந்த காரியம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நடக்குதுங்க சார், பார்த்தேன், அதனால கேட்கறேன். கவிப்பு வந்து 6ஆம் இடத்துல வந்து ஆரூடத்தோட சேருதா உதயத்தோட சேருதா? ஆரூடத்தோட சேருது. சார் இந்த இதுல வந்து அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னதை நான் எடுத்துக்கிறேன், உங்க கருத்து தலைமையில வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்னா, இந்த கேள்வி தான் பிரசன்னம் ஜாமக்கோல்ல. அந்த கேள்வி வந்து கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு யோசனை. மேபி இருக்கலாம், செக் பண்ணி வேணா பாருங்க. ஃபர்தரா வர்றதுல செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அதான் சார், தேங்க்யூப்பா. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது லக்னாதிபதி குரு தசையா இருந்து குரு வந்துட்டு கேது சாரம், கேது வந்துட்டு குரு சாரம், சார பரிவர்த்தனை. அந்த குரு இந்த தசாநாதனுக்கு கேது வந்து எத்தனாம் இடத்துல இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? அது வந்து குருக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்தா அந்த 3ஆம் இடத்துல வந்து இந்த எண்ணம், எழுத்து, ஆற்றல், பராக்கிரமம், உயிர்காரத்துவத்த சகோதரம் அப்படிங்கும்போது அந்த குருக்கு கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்கும் சார்? அது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுல நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க இந்த சார பரிவர்த்தனையில ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். 3ஆம் இடத்துல இருக்க கேது அவருடைய சாரத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் ஆட்சி. அதே மாதிரி குரு வந்து அவருடைய சாரத்துல இருக்கார், அவரும் ஆட்சிங்கிற கண்டிஷன் எடுத்துக்கோங்க. அதாவது பேலன்ஸ் பண்றது, அந்த கிரக நிலையை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா இங்க வந்து குருவை வந்து கேது வந்து பாக்குறாரு, 11ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப தசாநாதனும் புத்திநாதனும் டச் ஆகுறாங்க. இதுல சார பரிவர்த்தனை வர்றதுனால பாசிட்டிவா வந்துடும். நீங்க வந்து லக்னாதிபதியோட கேது சேர்றச்ச தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் சொன்னீங்க. இப்ப இந்த சார பரிவர்த்தனையில் அப்படிலாம் இருக்காது, இந்த இணைவு மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்குமா? பஞ்சாயத்து நம்ம ஒண்ணு சொன்னோம்னாக்க உளுந்த வடையில ஓட்டை இருக்கும் அப்படின்னா ஆம வடையில இருக்குமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. இல்ல ஏதாவது கேட்டான்னா அதை வந்து அதாவது எப்படின்னா, தலைங்கிற விஷயத்துல இங்க பாருங்க, கேது, லக்னாதிபதி, சூரியன், இவங்க 3 பேரும் தலையை குறிக்கக்கூடிய கிரகங்கள். சரியா? இந்த 3 கிரகத்துல ஏதோ 2 கிரகம் அடி வாங்குச்சுன்னா உங்களுக்கு, ஒரு கிரகம் அடி வாங்குதுன்னா ஒரு சைடு தலைவலி வரும், 2 கிரகம் அடி வாங்குதுன்னா அவன் பேசி பூரா பேருக்கு தலைவலி வர வைப்பான். இல்லாட்டி 3 கிரகம் அடி வாங்குதுன்னா உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் வரலாம், ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரும். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி. ஓகே சார், நன்றி சார். நன்றி 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 சார். ரமணி சார், நீங்க பேசிட்டீங்களா? பேசுங்க சார். சார் ரமணி சார். வணக்கம் சார், பேசுறேன் சார். வாங்க சார், வாங்க சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். இந்த பாசிட்டிவா எங்கக்கூடிய ஒரு தசாபுத்தியில சார் 5, 9ல சாரம் கொடுத்த அதே கிரகத்தோட பாவ கிரகங்கள் இருந்தா அதோட வீரியம் கொஞ்சம் குறையும் சார். இன்னொரு வாட்டி அந்த கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க சார். பாசிட்டிவா எங்ககிட்ட ஒரு தசாபுத்தியில சார் சாரம் கொடுத்த கிரகத்தோட 5, 9ல அதே கிரகம் இருக்கும் இல்லையா, அதே கிரகத்துல பாவ கிரகங்கள் இருந்தா அதோடைய இது கொஞ்சம் குறையுமா இல்ல அதே சுப பலன்கள் தான் இருக்குமா சார்? குறையும் சார். 5, 9க்கு உண்டானவர் சூப்பர் பாவராயனும் மிஞ்சும் பலன் செய்வருங்கிறாங்களா. இப்ப வந்து குரு பார்த்தா எப்படி குறையுதுங்கிறோமோ அது மாதிரி 5க்கு அதிபதியும் 9க்கு அதிபதியும் எங்கெல்லாம் டச் பண்றாங்களோ அங்க குறையும், இந்த தாக்கத்தை குறைச்சிருவாரு. ஓகே சார், ஓகே சார். அதே கிரகம் அந்த கிரகத்துல பாவ கிரகம் இருந்தாலும் கொஞ்சம் சுப பலனை கொஞ்சம் குறைச்சுதான் செய்யும். இல்ல, பாவகிரகம் இருந்து பாவ பலன் செய்யற மாதிரி இருந்தா அந்த பாவ பலனை குறைச்சிரும், நியூட்ரலைஸ் பண்ணிடும். சுபகிரகமா இருந்து அது யோகத்தை செய்யறதா இருந்தா இந்த 5, 9க்கு அதிபதிகள் சேரையில இன்னும் யோகத்தை கூடுதலாக்கிடும். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். அது ஒண்ணுதான் டவுட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்ரீகாந்தன் சார் வாங்க.
வணக்கம் சார், வணக்கம் சார். ஸ்ரீகாந்தன் சார். வணக்கம் சார். உங்களுடைய இந்த ராகு திசையை வந்து எப்படி பலன் எடுக்கிறதுன்னு வீடியோ பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அன்னைக்கே வந்து நான் பார்த்த அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து தவறி போயிட்டார் சார், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. உடனே அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன், அது வந்து ராகு திசை அவருக்கு. மகர லக்னம், ரிஷபத்துல ராகு இருக்காரு, துலாத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இருக்காங்க. அவர் இறந்து போனது வந்து ராகு திசை சுக்கிர புத்தியில இறந்து போனாரு, அதாவது லாஸ்ட் சாட்டர்டே. குரு 5ஆம் பார்வையா பாக்குறாரு, சுக்கிரனையும் செவ்வாயும் பாக்குறாரு. அப்ப அந்த குரு வந்து அவரை காப்பாற்ற மாட்டாரா சார்? நிச்சயமா காப்பாத்தி இருக்கணும். ஆனா நீங்க இந்த இடத்துல 2-3 விஷயம் இருக்கு சார். ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி ஆகுறது நல்ல விஷயம். ராகு யாரு காலில் உட்காந்துருந்தாங்க? அவரு ராகு வந்து ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு இல்ல சார், நம்ம ரொம்ப இது ராகு இல்ல ராகு வந்து சந்திரன் காலில் வாங்கியிருக்காரு, அவர் மேஷத்துல இருக்காரு. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா சார், இந்த ராகு சுக்கிர புத்தி, சுக்கிரனை குரு பாக்குறதுனால அப்ப வந்து அவரை அந்த நேரத்துல எப்படி மரணம் சம்பவிச்சது, அது காப்பாத்திருக்க மாட்டாரா? குருக்கு பார்வைக்கு பலம் எப்படி சார் பாக்குறது? இந்த மாதிரி ஒரு நிறைய 2-3 ஜாதகங்கள்ல இந்த மாதிரி எனக்கு இஷ்யூ வந்தது. குரு வந்து பார்க்கும் போதும் அந்த வந்து அந்த நெகட்டிவ் நடந்திருக்கு. அதான் ஏன் குரு பார்வையை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணல சார். குரு பார்வைக்கு நல்ல வெயிட்டேஜ் உண்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஆனா நான் எப்படி சஸ்பெக்ட் பண்றேன்னா, இது வந்து ஒரு எஸ்கேப்பிங் மெத்தட் மாதிரி கூட இருக்கும். நீங்க சொல்ற ராகு சுக்கிரன் வந்து முடிஞ்சிருக்கலாம் அல்லது ஸ்டார்ட் பண்ணாம இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு விதத்துல கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருந்ததுனாலும் இந்த பலன் மாறுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அவருக்கு சுக்கிர புத்தி வந்து மார்ச் 2023 இருந்து மார்ச் இல்ல அதான் சொல்றேன். அந்த கால்குலேஷன் ஏதோ ஒண்ணு வருதுன்னு வைங்களேன். இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு அந்த ஜாதகத்தை எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அனுப்பிச்சு விடுறோம் உங்களுக்கு. இப்ப டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லட்டுமா சார்? இல்ல சார், எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, இல்லாட்டி கொடுங்க. ஓகே, இருங்க வரேன். அதுக்கு தான் நோட்டே எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன். அதாவது இதுல இன்னொரு விஷயமும் சார், இந்த ராகு திசையில இருந்து அவர் ஒரு கிளர்க்கா இருந்தாரு கம்பெனில. இந்த சுக்கிர புத்திக்குள்ள அவர் சிஇஓ ஆயிட்டாரு. அதாவது அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி மதுரையில, இட்ஸ் தமிழ்நாடு ஃபேமஸ் கம்பெனி, அதுக்கு சிஇஓ ஆயிட்டாரு அவர். ஓ சார், சொல்லுங்க சார், அந்த அளவுக்கு தூக்கி இது சொல்லுங்க. அவரோட டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. 14/9/65 சார். 14 சார்? 14/9/1965. டைம் 3:33 PM மதுரை. ஓகே சார், அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் நான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து சித்ரா ஜெயபாலன் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் வந்து இந்த சிஆர் அஸ்ட்ரோடிஜிஎல் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் சார். வேற ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? எனக்கு வந்து நான் வந்து நவம்பர் 10 தான் சார் உங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் இல்ல. அது நடுவுல நடந்ததா சார்? கணேஷ்குமார் சார் ப்ளீஸ். நவம்பர் 10க்கு அப்புறம் வேற எதுவும் மீட்டிங் நடக்கல மேடம். அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் தான் நடக்குது. ஆனா நீங்க மெம்பரா மேடம்? நீங்க என்ன சார்? நீங்க இந்த ஆப்போட மெம்பர் தானே? நீங்க இப்ப ஸ்பெஷல் வீடியோஸ்ல இருந்தானே? ஆமா சார், நான் ஆகஸ்ட்ல இருந்து நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்ப நான் இப்ப அதான் உங்களுக்கு முன்னாடி சொன்னவர் தான், அந்த இவருக்கும் சொன்ன மாதிரி தான். நான் உங்களுக்கு அந்த கீழே மீட்டிங் சாட்ல வந்து என்னோட நம்பர் போட்டிருக்கேன், திருப்பியும் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பாக்குறேன் சார். அதுக்கு எனக்கு நீங்க உங்க மெசேஜ் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் உங்களை குரூப்ல ஆட் பண்ணுவேன். ஓகே சார். கணேஷ்குமார். தேங்க்யூ சார். கணேஷ்குமார் சொல்லுங்க சார். இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் ஒண்ணு, அது முடிஞ்சா அது ஆப்ல பண்ணலாம். அதாவது ஆப்ல மெம்பர் ஆனவங்களுக்கு அதுலயே ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துடலாம், இந்த மாதிரி எந்தெந்த குரூப்ல அவங்க ஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்ல அப்படின்னு. வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுலாம். அதுவும் சொன்ன முன்னாடி இது நல்ல ஐடியா சார். இது லிங்க் கொடுத்துட்டீங்க வச்சுங்களேன், லிங்கோ இல்லைன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும், இந்த குரூப் இருக்கு, இந்த இதுல வேணுங்கிறவங்க இந்த ஆப்ல மெம்பர் ஆனவங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு மெசேஜ் மாதிரி போர்டு மாதிரி ஒன்று போட்டுருந்தோம்னா ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சார், நான் இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றேன் சார். ஓகே ஓகே. அடுத்து கடைசியா வாசுகி செல்வராஜ் மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கோம் சார். நீங்க சௌக்கியங்களா சார்? நலம் நலமறிய ஆவல். நான் இந்த ஒரு வாரமா ஊர் சுத்த போயிட்டேன். அதனாலயே இது செட் ஆகல. நம்ம மீட்டிங்ல உட்கார முடியல. இனி இருப்பேன் வீட்டுல, பேசுவோம். சொல்லுங்கம்மா. ஓகே சார், ஓகே சார். நல்லா இருக்கு சார். உங்க பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பரா இருக்குது. எல்லா கிளாஸஸும் சும்மா கவனிச்சுட்டே வெறும் இருக்கேன். பில்டப். அதான் நான் அன்னைக்கு சொன்னேன், இங்க பாரு எவ்வளவு புது வீட்டுக்கு போயிட்டு லைப்ரரியே செட் பண்ணிட்டாருடா அப்படின்னு பையன் பாலாஜிட்டு காமிச்சேன். அதெல்லாம் பார்த்துட்டு இல்லம்மா அது விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் அப்படின்னா. எஸ், விர்ச்சுவல் பேக்ரவுண்ட். அந்த லைப்ரரி மாதிரி புக் நிறைய வச்சிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. லைப்ரரி அருமையா இருக்கு சார். அதையே வச்சிருக்கலாம். லைப்ரரியே வச்சிருக்கலாம். இல்ல அது இந்த கிரீனிஷ் ரொம்ப மனசுக்கு இதமா இருக்கும். ரெண்டாவது நம்ம சொல்ற கருத்து ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி போகும். அதுல ரொம்ப அறிவாளி மாதிரியும் படிப்பாளி மாதிரியும் காமிக்குதே அப்படின்ட்டு நான் இப்படி வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதே மாத்தி போடுறேன். லைப்ரரி அருமையா இருந்துச்சு சார். சார் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி. துலா லக்னம் சார். லக்னாதிபதி அங்கே ஆட்சியா தான் இருக்காரு. கும்பத்துல இருந்து குரு பார்வை 9வது பார்வை இருக்குது. இது ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் 2க்கும் 7க்குமான அதிபதி செவ்வாய் கன்னியில சித்திர நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. 12 போயிட்டாரு. இப்ப 5ஆம் அதிபதி சனி பகவான் பாருங்க, அவர் மேஷத்துல நீசம் 7ல. எப்படி சார் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப சனி தசை கேது புத்தி போய்கிட்டு இருக்குது. பொண்ணு கல்யாணம் ஆகல அப்படின்னாங்க. அதை நான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, சுக்கிர புத்தி வரட்டும், அதனால அமைதியா இருங்க, பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க கரெக்டான ரூட்ல தான் போயிருக்கீங்க. சுக்கிர புத்தியில கல்யாணத்துக்கான அந்த இது வந்துடும். ஆனா இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எல்லாம் வேணும். அதாவது செவ்வாய் 12ல போய் மறைஞ்சிட்டாருன்னா புதன் எப்படி இருக்காருன்னு தெரியணும்ல. அடுத்த பாயிண்ட், புதன் வீடு கொடுத்த புதன் விருச்சிகத்துல இருக்காரு சார், 2ஆம் இடத்துல. அவ்வளவுதான். அப்புறம் சரியா போச்சு, பரிவர்த்தனை வந்துருது இல்ல. ஆமா ஆமா, அவ்வளவுதான், சரியா போச்சு. அப்ப சுக்கிரபுத்தியில கல்யாணம் ஆயிடும். ஓகே சார். அப்ப மன வாழ்க்கை நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்கும். மாப்பிள்ள கொஞ்சம் கலரா வருவாரு, சிவப்பா வருவாரு. மாப்பிள்ளையா பொண்ணா? இது ஜாதகம் பொண்ணோட ஜாதகம். அப்ப மாப்பிள்ள கொஞ்சம் கலரா வருவாரு. ஏன்னா 7ல சனி இருக்கு இல்லையா, நீசம். நீசமாயி வக்கரம் சொன்னீங்கல்ல. இல்ல நீசம் மட்டும்தான். சரி ரைட், நீசம்னாலும் மாநரமாவது வருவாரு. ஓகே ஓகே சார். ரொம்ப ஓல்டா இருப்பாங்களா? இல்லம்மா, வயசு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கும் பொண்ணுக்கும் அவருக்கும். அப்படிங்களா? ஆமா ஆமா, பார்க்க நல்லா லட்சணமா இருப்பாரு. ஓகே சார். அவருக்கு முகத்துல கூட ஒரு மச்சம் இருக்கும். அப்படியா? ஓகே சார், ஓகே சார். இந்த ராகு தசை பத்தி அருமையா சொன்னீங்க சார். நல்லா இருந்துச்சு கிளாஸ் இன்னைக்கு. எப்போதும் போல உங்க கிளாஸஸ் எல்லாமே அல்டிமேட் தான். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க இந்த குரு தசை பத்தி 6ஆம் இடம் பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல, அதுல குரு 6ல இருந்து நீசமா இருந்தா ஜாபுக்கு என்னைக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்னீங்க. அதே மாதிரிதான் இப்பதான் என் பையன் சுவிட்ச் ஓவர் பண்ணா பாருங்க, அவனுக்கு 6ல குரு நீசம் லக்னத்துக்கு. அது செப்டம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு கம்பெனில இருந்தான். அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து அடுத்த கம்பெனில உட்காந்துட்டான் சார். ஒரு கூட கேப் இல்ல. சூப்பர் போயிட்டு அவன் கேட்ட சேலரியை விட கூட போட்டே கொடுத்துருக்காங்க. மீட்டருக்கு மேல போட்டு ராகுதசை உத்தர நட்சத்திரத்துல இருந்து நடத்திட்டு இருக்காரு லக்னாதிபதி சாரத்துல. குரு நீசமா இருந்தாலுமே நல்லா போகுது. குருஜி வணக்கம். குருஜி வணக்கம் சார். சார் குருஜி, நான் கேட்டு எதுவுமே செய்ய மாட்டேன் குருஜி. இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க குருஜி. என்னதுங்க? ஒரு 3 மாசமா ஒரே ஒரு விஷயத்த போட்டு மனசை போட்டு குழப்பிங்கன்னு இருக்கிறேன் குருஜி. அது எப்பதான் ரிலீவ் ஆகும்ட்டு ஒரு ஜாமக்கோல் போட்டு எனக்காக சொல்லுங்க குருஜி. உங்க இப்ப பாருங்களேன், எல்லாரும் பண்ணாத வேலையை நீங்க பண்றீங்க. ஒண்ணு குருஜி. இல்ல வேண்டாம், அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வேற ஏதாவது வச்சு சொல்லுங்க குருஜி. இல்ல நீங்க அதை விட்டுருங்க. அதாவது சந்தியா மேடத்துக்கு நான் சொன்னேன்னா அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியம் சார். அதாவது நம்ம பேசுற கேஷுவலா பேசிட்டு போயிடுறோம். ஆனா அதனுடைய வலி என்ன அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதனாலதான் நம்ம ஹெல்த்து, அதே மாதிரி மெயினா ஹெல்த் ரிலேட்டடான கொஸ்டின் எதுக்குமே எந்த வெயிட்டிங்கும் கிடையாது சார். எந்த வேலையா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு தான் பதில் முதல்ல. அந்த மாதிரி கொடுக்குறதுனால தான் நான் அந்த மேடத்துக்கு பதில் சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இதுக்கு வேற ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம் சார். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே சார்.
சார் போதும். ரெட்மி சார், அது யாரு? ரெட்மி 11T 5G சார். நான் தான் சார் ட்ரிபிள்எஸ். இருப்பா விடுப்பா, நான் அடுத்த மீட்டிங் வந்துடுறேன். பசி ஆயிருச்சுப்பா, 9:41 ஆயிருச்சு. அப்புறம் இட்லி கிடைக்காது வீட்டுக்கு போனா. ஓகே, டெத் கேட்க மாட்டேங்க சார். அதுக்காக சார் எதுப்பா சார் டேட் ஆஃப் டெத் கேட்க மாட்டேங்க சார். பர்த் கேட்டீங்க, டெத் கேட்க மாட்டேங்க. டேட் இல்லப்பா, அதான் ராகு சுக்கிரன் தானே, போதும் நமக்கு அது. ஓகே சார். ஓகே ஓகேப்பா. ஓகே சார், மீண்டும் நான் ரொம்ப நேரம் இன்னைக்கு எடுத்துட்டேன், அதனால போதும். நான் எல்லாத்துக்கும் டைம் ஆயிரும். அதனால ரெண்டாவது நாளை காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் கல்யாணத்துக்கு போறதுக்கு. அதனால மீண்டும் நம்ம இன்னொரு மீட்டிங்ல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சார். அனைவருக்கும் நன்றி.